சம்பிரதாயத்திற்குள்ளே நுழைந்து ராமானுஜருடைய தரிசனத்தை நாம் சந்திக்கிற பொழுது 82 வார்த்தைகளை அவர் வழங்கி இருக்கிறார். ஒரு வைஷ்ணவனுடைய வாழ்க்கை நெறியாக அமைத்துக் கொள்வதற்கு 82 வார்த்தைகள் வழங்கி இருக்கிறார். அவற்றை படித்துக் கொண்டே வந்தால் ஒரு இடத்தில் அவர் சொல்கிறார், ஒரு சமூகத்தை ஒன்றாக சேர்த்து அந்த சமூகத்திற்கு அறிவுரையும் அறவுரையும் வழங்குவது கூட பகவத் கைங்கரியம் என்று சொல்கிறார். எனவே அறிவுரையை அறவுரையை வழங்குவது கூட ஒரு பகவத் கைங்கரியம், இறைவனுக்கு செய்கின்ற ஒரு வழிபாட்டில் ஒன்று என்று பேசுகிறார். நான் உங்களிடம் அறிவுரை வழங்குவதற்காக வரவில்லை, நம் முன்னோர்கள் வழங்கி இருக்கின்ற அறவுரைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வந்து அமர்ந்திருக்கிறேன். இன்று ராமானுஜர் பேசுகிறேன், நாளை புத்தர் பேசுகிறேன். சித்தாந்த அடிப்படையில் தத்துவ தரிசனங்களின் அடிப்படையில் பார்த்தால் 2 பேரும் 2 துருவங்கள். புத்தருடைய தத்துவம் என்பது மாயாவாதம், ராமானுஜர் முன்வைப்பது மெய்மைவாதம். இந்த உலகம் பொய் என்று சாதிப்பதுதான் புத்தருடைய நோக்கம். இந்த உலக பற்றுகளிலே இருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கம். ஆனால் இந்த உலகம் பொய் என்று ராமானுஜர் பேசவில்லை, இந்த உலகம் உண்மை என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் உண்மை என்று சொல்கிறார். புத்தர் ஆன்மா என்ற ஒன்றே இல்லை என்று சொல்கிறார். புத்தருடைய தத்துவம் ஆன்மாவுக்கு எதிரானது. ஆனால் ராமானுஜர் ஆன்மாவை அடித்தளமாக வைத்து தன்னுடைய தரிசன கோவிலை எழுப்புகிறார். எனவே தரிசனம், நியாயம், தத்துவம் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது புத்தம் வேறு, ராமானுஜம் வேறு. இந்த வெவ்வேறு நிலையிலே இருக்கக்கூடிய இருவரையும் 2 நாட்கள் உங்களிடையே இருந்து சிந்திப்பதற்காக நான் வந்திருக்கிறேனே, அதில் அடிப்படையான ஒரு அம்சம் இருக்கிறது. அதுதான் சமூகம் சார்ந்த சிந்தனை. புத்தனுடைய தத்துவத்தினுடைய அடிப்படை முழுவதையும் பார்த்தால் அங்கே ஒரு சமத்துவம் இருக்கும். ராமானுஜருடைய தரிசனத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்தால் அங்கே சமத்துவம் இருக்கும். இன்றைக்கு மனித சமூகம் தேடிக்கொண்டிருப்பது, அடைய விரும்புவது, தாகத்தோடும் தவிப்போடும் தவம் இருப்பது இந்த சமத்துவத்தை அடைவதற்காகத்தான். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும். இதுதான் வள்ளலாருடைய ஒரே கனவு. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி. நான் அடிக்கடி சொல்வேன், ஒற்றுமை என்பது வேறு, ஒருமை என்பது வேறு. ஆங்கிலத்திலும் தெளிவாக பதங்களை வைத்திருக்கிறான். யூனிட்டி என்று ஒன்று, யூனிஃபார்மிட்டி என்று ஒன்று. யூனிட்டியும் யூனிஃபார்மிட்டியும் ஒன்றல்ல. யூனிட்டி என்பது ஒற்றுமை, யூனிஃபார்மிட்டி என்பது ஒருமை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நீங்கள் அத்துணை பேரும் ஒரு இடத்தில் ஒன்றாக கூடுகிற பொழுது ஒற்றுமை உருவாகிறது, அது யூனிட்டி. ஆனால் ஒன்றுபட்டு நீங்கள் நிற்கிற பொழுதும் அவரவர் தனித்தன்மையை இழந்து விடாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவருடைய சுயமுகமும் சேதாரமில்லாமல், தனித்துவ என்கிற அடையாளத்தை இழந்து விடாமல் நீங்கள் ஒரு நோக்கம் கருதி ஒன்றாக நிற்கிறீர்களே, அது ஒற்றுமை. அதுவே உயர்ந்ததுதான். அதனினும் உயர்ந்தது அவரவருடைய சுயமுகத்தை இழந்து, அவரவருடைய தனித்துவங்களை இழந்து, அவரவருடைய அடையாளங்களை துறந்து அனைவரும் ஒன்று என்று சிந்திக்கிற நிலை வருகிற போதுதான் ஒருமை கணிக்கிறது. அந்த ஒருமை உணர்வு மட்டும் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வந்து வாய்த்துவிட்டால் அங்கே வேதமில்லை, பிளவு இல்லை, பிணக்கு இல்லை, பகைமை இல்லை, துயரம் இல்லை.
விண்ணுக்கு சென்றுதான் ஒரு அற்புதமான உலகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மண்ணில் விண்ணை நாம் காண முடியும். மண்ணில் விண்ணை காண முடியும். எப்பொழுது? ஒருமை உளராகி உலகியல் நடத்துகின்ற உணர்வு நமக்கு வந்தார். இந்த ஒருமையை நோக்கி செல்வது பௌத்தம், இந்த ஒருமையை நோக்கி செல்வது ராமானுஜம். எனவே அந்த ஒரு மைய புள்ளியிலே நான் நின்று சிந்திப்பதற்காகத்தான் இன்று ராமானுஜரையும் நாளை புத்தரையும் பேசுவதற்கு தலைப்புகளாக அருட்செல்வர் பழனியப்பன் அவரிடம் கொடுத்தேன். நண்பர்களே, சங்கரர் ராமானுஜர் ரெண்டு பேரும் ஒரு சைவம் இன்னொன்று வைணவம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். சங்கரருடைய கொள்கை அத்வைதம், ராமானுஜருடைய கொள்கை விசிஷ்டாத்வைதம். சங்கரர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தார் என்று சொல்வதையெல்லாம் வரலாறு ஒப்புக்கொள்ளாது. சங்கரர் 8ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் வாழ்ந்தவர். ராமானுஜர் 11ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்தவர். சங்கரர் 32 வயதில் இந்த மண்ணுலகை நீத்தவர். ராமானுஜர் அந்த 32 வயதில் துறவரத்தை ஏற்றவர். 32 வயதில் துறவரம் ஏற்ற ராமானுஜர் 120 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். சங்கரருடைய ஆயுள் வெறும் 32 ஆண்டு காலம். ராமானுஜர் 120 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். சங்கரர் உருவாக்கி வைத்த அத்வைதத்தினுடைய அடிப்படையையே அசைத்து தகர்ப்பதற்கான முயற்சியை சங்கரருக்கு பின்னால் 300 ஆண்டு காலத்திற்கு பின்னாலே வந்து நின்ற ராமானுஜர் உருவாக்குகிறார். நீங்கள் வெறுமனே உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் சாதாரணமான மலினமான செய்திகளை பேச ஒருபோதும் உருப்படேன். அறிவுறுத்தல் என்பது வேறு, இன்புறுத்தல் என்பது வேறு. இன்றைக்கு எனக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா? படித்த பெரும் பேராசிரிய பெருமக்களே இன்றைக்கு தமிழ் சமுதாயத்தின் சகலவிதமான முனைகளிலும் நின்று கொண்டு இன்புறுத்துகிறோம் என்று சொல்லி சொல்லி இழிந்த நிலைக்கு மனித சமூகத்தை கொண்டு போகிறார்களே என்கிற வருத்தம் எனக்கு. இன்புறுத்துவது அல்ல என்னுடைய நோக்கம், அறிவுறுத்துவது. இங்கே மேலான செய்திகளை நாம் சிந்திப்போம். வெறும் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டும் தொகுத்து சொல்வதற்காக நான் இங்கே நிற்கவில்லை. ராமானுஜ தரிசனம் என்பது என்ன? சங்கரரிலே இருந்து ராமானுஜர் மாறுபட்டது எந்த அடிப்படையில் என்பது குறித்தெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு வரியில் 2 பேருக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை உங்களுக்கு விளக்குவதானால் இப்படி சொல்லலாம். சங்கரர் மூளைக்கு வேலை கொடுத்தவர், ராமானுஜர் இதயத்தை ஈரப்படுத்தியவர். அறிவின் கூர்மையில் நின்றவர் சங்கரர். இரக்கம், கருணை, அன்பு சார்ந்த வடிவமாக இந்த மண்ணில் வலம் வந்தவர் ராமானுஜர். அதனால்தான் அறிவின் கூர்மையிலே நின்ற பௌத்தமும் சமணமும் சேர்ந்து வைதீக மதத்தை அசைத்து பார்க்கிற நிலையில் வேதங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற இந்த வைதீக மதம், இந்து மதம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. அப்பொழுது இந்து மதம் என்ற பெயர் கிடையாது. எனவே இந்த வைதீக மதத்திற்கு மீண்டும் ஒரு மறு உயிர்ப்பை கொடுத்த மகத்தான அறிஞன் சங்கரர். ஆதிசங்கரருக்கு இணையான ஒரு அறிவு கூர்மை உள்ள மனிதன் இன்னமும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று அத்வைதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அறிவில் சிறந்த அந்த மனிதன் மகாத்மாவின் மனதில் போய் நிற்கவில்லை. மகாத்மா காந்தி அறிவில் உயர்ந்து நின்ற சங்கரரை விட ஈரம் நிறைந்த இருதயத்தோடு மண்ணில் வலம் வந்த ராமானுஜருக்குத்தான் தன்னுடைய நெஞ்சிலே தனியிடம் கொடுத்தார். அதற்கு என்ன காரணம்? நண்பர்களே, அத்வைதத்தை கொடுத்த ஆதிசங்கரரை நான் மூளைக்கு வேலை தந்தவர் என்று சொன்னேன். சமயம் என்பது வேறு, தத்துவம் என்பது வேறு. பௌத்தத்தை சமயம் என்று கூட நாம் சொல்ல முடியாது, தத்துவம் என்றுதான் சொல்ல முடியும். பௌத்த தத்துவ இயல் என்றுதான் பார்க்கலாம். ஏனென்றால் தத்துவத்திற்கும் சமயத்திற்கும் ஒரு பெரிய வேற்றுமை இருக்கிறது.
தத்துவம் என்பது இந்த உலகம், பிரபஞ்சம், உலகம் முழுவதும் உள்ளடக்கிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது, இந்த பிரபஞ்சத்தின் இயல்பு என்ன என்று ஆராய்வதில் ஈடுபடுவது தத்துவம். ஆனால் சமயம் இருக்கிறதே, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பற்றுக்கோட்டை கொண்டு வந்து சேர்க்கிற கடமையை செய்வது. ஒரு பற்றுக்கோடு வேண்டும். மதம் என்பது, சமயம் என்பது மன அமைதிக்கு உரிய ஒரு மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி. மனிதனுக்கு அமைதியை தருகிற ஒரு அற்புதமான வழியை நம் முன்னோர்கள் உருவாக்கி அதற்கு மதம் என்று பெயர் கொடுத்தார். எனவே மன அமைதிக்குரிய மார்க்கம் மதம். எனக்கு ஒரு மன அமைதி வர வேண்டும் என்றால் என் வாழ்வில் எனக்கென்று ஒரு பற்றுக்கோடு வேண்டும், ஒன்றை பற்றி நிற்க வேண்டும். அப்படி ஒன்றை பற்றி நிற்க வேண்டும் என்கிற பொழுது பரம்பொருள் என்ற ஒன்றை உங்கள் முன்னாலே சமயம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த பரம்பொருளை நீ பற்றிக்கொள். இந்த பரம்பொருளிடம் முற்றிலுமாக நீ சரணாகதி அடைந்து விடு. இந்த பரம்பொருளை நீ பற்றிக் கொண்டு பரம்பொருளிடம் சரணாகதி அடைந்து விட்டால் உன் சகல நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும், உனக்கு வீடு வேறு வந்து வாய்க்கும் என்று சொல்கிறார். மனத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை அகற்றிவிட்டு அந்த மனத்தில் கடவுளை கொண்டு வந்து நிறுத்து என்பதுதான் சமயம். கவலைகள் மட்டுமே சூழ்ந்து கிடக்கிற மனதில் அந்த கவலைகளை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் கடவுளை கொண்டு வந்து வை. இதுதான் சமயத்தின் நோக்கம். அதற்கு ராமானுஜர் மிக அழகாக சொல்கிறார், தலையிலே சுமக்கக்கூடிய மூட்டை இருக்கிறதே, அந்த மூட்டையின் கனம் நமக்கு வலியை தருகிறது. தலையில் சுமக்கக்கூடிய மூட்டையின் கனம் வலியை தருகிறது. அந்த வலியிலே இருந்து விடுபடுவதற்கு அதை ஆங்காங்கு நாம் கொஞ்சம் இறக்கி வைக்கிறோம். அதுக்கு தான் சுமை தாங்கி வைத்திருந்தான், இப்பொழுது அவன் கிடையாது. ஆனால் தலையில் சுமக்கக்கூடிய மூட்டையை விட மனிதனுக்கு அதிகமான வலியை தரக்கூடியது அவனவன் இருதயத்தில் சுமக்கக்கூடிய மூட்டைதான். அவனவன் இருதயத்திற்குள்ளே மண்டி கிடக்கிற கணக்கற்ற கவலைகள், துயரங்கள், ஆறாத ரணங்கள், வேதனைகள், இன்னல்கள், இடுக்கண்கள், இடையூறுகள், எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிராசைகள், இப்படி இந்த இருதயத்திற்குள்ளே கனத்து கிடக்கிறதே சுமை, அதை இறக்கி வைக்க வேண்டும். அந்த சுமையை இறக்கி வைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம்தான் இறைவன். அந்த இறைவனிடம் உன் சுமைகளை எல்லாம் கொண்டு போய் இறக்கிவிடு. உன் மனம் லேசாகும், அது பஞ்சாக பறக்கும். ஏன், உலகத்தின் அனைத்து சுமைகளையும் சுமக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதன் எவனும் கிடையாது. ஆனால் இறைவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. எனவே நம்முடைய சுமைகளை கொண்டு போய் அடுத்தவன் தோளில் இறக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது சக மனிதனுடைய தோளில் இறக்க முடியாத சுமையை எங்கு இறக்குவது என்று சிந்திக்கிற பொழுது அப்பொழுது உருவாக்கப்படுவதுதான் கடவுள். இந்த கடவுள் யார்? இறைவன் இருக்கிறானா? நண்பர்களே, உலகத்திலேயே உலகை படைத்தவன் யார் என்பது குறித்து 5000 ஆண்டுகளாக தொடர்ந்து சிந்திக்கிற ஒரு இனம் உண்டென்றால் அது இந்த மண்ணிலே இருக்கிற இந்திய சமுதாயம் தான். இந்த உலகத்தை படைத்தவன் யார்? பிறப்புக்கு முன்னாலே என்ன நடந்தது, இறப்புக்கு பின்னாலே என்ன நடக்கிறது, குழந்தை பிறக்கிறதே, பிறப்பதற்கு முன்பு எதுவாக இருந்தது, வயது முதிர்ந்த நிலையில் ஒருவன் மரணத்தை அடைந்து விட்டானே, மரணத்திற்கு பிறகு அவன் எதுவாக மாறுகிறான், அதுவும் தெரியவில்லை, இதுவும் தெரியவில்லை. அங்கே பார்த்தால் ஒரு சூனியம், இங்கே பார்த்தால் ஒரு சூனியம், 2 சூனியங்களுக்கு இடையே தொங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை மனித வாழ்க்கை. எனவே இந்த 2 சூனியங்களை நோக்கி 5000 ஆண்டு காலமாக தொடர்ந்து சிந்தித்த சிந்தனையின் விளைவுதான் இந்த தரிசனங்கள், நியாயங்கள், தத்துவங்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். எனவே முதலில் நாம் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி, பிறகு விரிவாக நாம் ஆழமாக பார்ப்போம். ராமானுஜரை நாம் ஏன் இன்று சிந்திக்க வேண்டும்? இன்றைக்கும் இரட்டை குவளை இருக்கிறதே தமிழ்நாட்டின் கிராமங்களில், இன்றைக்கும் ஜாதி இருக்கிறதே.
உயர் ஜாதி தாழ் ஜாதி என்று இன்றைக்கும் பாகுபாடு இருக்கிறதே. வர்ணாசிரம தர்மத்தை கட்டி காப்பதற்கென்றே இன்றைக்கும் அமைப்புகள், நிறுவனங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனவே. இது தேவைதானா? மனிதர்களுக்குள்ளே உயர்வு தாழ்வு அவசியமா? வேற்றுமைகள் கற்பிக்கப்பட வேண்டுமா? இதை 900 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்தித்து சங்கரருடைய கொள்கைக்கு முற்றிலும் மாறாக சிந்தித்து மடைமாற்றம் செய்த ஒரு மகத்தான மனிதநேயம் கொண்ட ஒரு அருட்பேராளன், பேரருளாளன் ராமானுஜர். நீங்கள் சங்கரரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் கூர்மையான அறிவாளி என்று சொன்னேன். அவர் அத்வைதம் உருவாக்கினார். அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் குறித்தெல்லாம் பிறகு நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இந்த அத்வைதம் உருவாக்கியவர் சங்கரரும் அத்வைதத்தை உருவாக்குகிறார். அத்வைதம் என்பது என்ன? தொடக்கத்தில் இந்த அளவு புரிந்து கொள்ளுங்கள். துவைதம் 2, அத்வைதம் 2 அற்றது. 2 அற்றது. ஜீவாத்மா பரமாத்மா என்று 2 இல்லை, ஒன்றுதான் இருக்கிறது. ஜீவாத்மா ஒன்று, பரமாத்மா ஒன்று என்று இல்லை, ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அது பிரம்மம். அப்படியானால் நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் இல்லையா? சங்கரர் சொல்கிறார், இல்லை. உலகம் என்ற ஒன்று இல்லை, உயிர்கள் என்ற ஒன்று இல்லை, பல்வேறு ஆன்மாக்கள் என்று கிடையாது. இவையெல்லாம் அவித்தை என்கிறார். மாயை, மாயையின் தோற்றங்கள் என்கிறார். மாயையின் தோற்றங்கள் இவை. மாயை அகலுகிற போது இவை அனைத்தும் அகன்றுவிடும். இறுதியாக நிற்பது ஒன்றாகத்தான் இருக்கும். அதுதான் பிரம்மம். இதுதான் அத்வைதம். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான் என்று கீதையின் சாரத்தை பாரதி இறக்குகிறானே. இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார்? பல்வேறு ஆன்மாக்களாக நாம் இன்றைக்கு இருப்பதாக நாம் நினைக்கிறோமே, அப்படி கிடையாது. ஒன்றுதான், அது பிரம்மம். ஏனென்றால் இவர் எங்கிருந்து எடுக்கிறார்? வேதங்கள் உபநிடதங்களில் இருந்தான் எடுக்கிறார். வேதங்களிலிருந்தும் உபநிடதங்களிலிருந்தும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான கருத்து எது என்றால், நண்பர்களே, உள்ளது ஒன்றுதான். இது உபநிடத வாக்கியம். உள்ளது ஒன்றுதான். அப்படியானால் இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன, இத்தனை ஆன்மாக்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் என்ன என்று கேட்டால் சங்கரர் சொல்கிறார், உள்ளது ஒன்றுதான், அது பிரம்மம், நாமெல்லாம் மாயைகள். அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதற்கு பெயர் பிரதிபிம்பவாதம் என்று பெயர். சந்திரன் ஒன்றுதான், ஆனால் இந்த நிலத்திலே ஏரி இருக்கிறது, குளம் இருக்கிறது, பல்வேறு நீர்நிலைகள் இருக்கின்றன, ஆறு தேங்கி கிடக்கிறது. ஏரியில் சந்திரன் தெரிகிறது, குளத்தில் சந்திரன் தெரிகிறது, பல்வேறு நீர்நிலைகளில் சந்திரன் தெரிகிறது. உலகத்தின் எத்தனையோ இடங்களில் நீர்நிலைகளில் சந்திரன் தெரிகிறதே, அத்தனை சந்திரனும் உண்மையா? இவையெல்லாம் பொய்த் தோற்றங்கள். இவற்றையெல்லாம் நாம் அழித்துவிட முடியும். ஒவ்வொன்றாக நாம் அழித்துக் கொண்டே வந்தால் ஒவ்வொரு சந்திரனாக அழிந்து கொண்டே போகும். கடைசியில் அழியாமல் நிற்பது எது? உண்மையான சந்திரன் ஒன்றுதான். அந்த சந்திரனின் பிரதிபிம்பமாக நீர்நிலைகளில் வெவ்வேறாக காட்சி தருகிற மாய தோற்றங்களை போன்றுதான் பிரம்மம் இருக்கிறதே. அந்த பிரம்மத்தினுடைய மாய தோற்றங்களாக இத்தனை உயிர்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக அழிகிற பொழுது, அழிந்து முடிகிற பொழுது இருப்பது ஒன்றுதான், அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம் விரிவடையும். அந்த பிரம்மம் ஒடுக்கத்தையும் பெறும். பிரம்மத்தின் விரிவாக இருப்பது நாம். பிரம்மம் ஒடுங்குகிற பொழுது அந்த ஒரு பிரம்மமாகத்தான் இருக்கும். எனவே இது சந்திரனை மையமாக வைத்து அவர் சொல்லுகிற ஒரு வாதம். இன்னொன்றும் சொல்கிறார். வெளியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்பேஸ், திறந்த வெளி. ஒரு குடம் இருக்கிறது என்றால் குடத்துக்குள்ளேயும் வெளி இருக்கிறது. குடத்துக்குள்ளே அந்த குடத்தை இட்டு நிரப்பி இருப்பது எது? அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புவது வெளி. ஒரு பாத்திரம் இருந்தால் அந்த பாத்திரத்திற்குள்ளேயும் வெளி இருக்கிறது. ஒரு மரப்பெட்டி வைத்திருந்தால் அந்த மரப்பெட்டிக்குள்ளேயும் வெளி இருக்கிறது. வெளி ஒன்றுதான், ஆனால் பல்வேறு பகுதிகளாக அது காட்சி தருகிறது. எனவே அதுபோல் காட்சி தருகின்ற இந்த உயிர்கள் எல்லாம் மாய தோற்றங்கள். மண் உலகம் பொய், உயிர்கள் பொய்,
பிரம்மம் ஒன்று மட்டும்தான் உண்மை என்று சொல்பவர் சங்கரர். ராமானுஜர் இதை முற்றிலும் மறுக்கிறார். ராமானுஜர் சொல்கிறார், உலகம் உண்மை, உயிர்கள் உண்மை, பிரம்மம் உண்மை. அது அவர் சொல்வது, அவருடைய தத்துவத்தை நீங்கள் பார்த்தால் நண்பர்களே, 3 நிலை: சித், அசித், ஈஸ்வரன். இதுதான் ராமானுஜருடைய முக்கியமான கொள்கை. சங்கரிலிருந்து மாறுபடுவது. சித் என்பது உயிர்கள், அசித் என்பது ஜடப்பொருளாக இருக்கிற உலகம், ஈஸ்வரன் இறைவன். சங்கரர் என்ன சொன்னார்? இந்த இறைவன் என்று பேசப்படுகிற பிரம்மம் மட்டும்தான் உண்மை, மற்றவை அனைத்தும் பொய், மாயம் என்று சொன்னார். அது மாயாவாதம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? ஈஸ்வரன் உண்மை, உலகம் உண்மை, உயிர்கள் உண்மை என்கிறார். சரி, உள்ளது ஒன்றுதான். இது அத்வைதத்தினுடைய அடிநாத கருத்து. இதை எங்கிருந்து சங்கரர் எடுத்தார்? வேத உபநிடதங்களிலே இருந்து எடுத்தார். அப்படியானால் மாறி சிந்திக்கக்கூடிய ராமானுஜர் வேதத்திற்கும் உபநிடதத்திற்கும் எதிரான கருத்தை சொல்கிறாரா? வேதங்களுக்கு எதிரியா, உபநிடதங்களுக்கு எதிரியா என்று பார்க்கிற பொழுது நாம் வியக்கத்தக்க வகையில் ராமானுஜர் சொல்கிறார், உள்ளது ஒன்றுதான் என்பதை நானும் ஏற்கிறேன். அதனால் இதுவும் அத்வைதம் தான், விசிஷ்டாத்வைதம். அத்வைதம் என்பது ஒன்று, விசிஷ்டாத்வைதம் சிறப்பான ஒன்று. நானும் அந்த உபநிடதத்துடைய வாக்கியத்தை உள்ளது ஒன்று என்பதை மறுக்கவில்லை என்கிறார். எப்படி? உள்ளது ஒன்று என்றால் பிரம்மம் மட்டும்தானே உண்மை, மற்றவை அனைத்தும் பொய் என்று சங்கரன் எளிதாக சாதிக்க முடிகிறது, அதை நிறுவ முடிகிறது. உலகம் உண்மை, உயிர்கள் உண்மை, இறைவன் உண்மை என்று சொல்லி நானும் அந்த உள்ளது ஒன்றுதான் என்ற இடத்தில் தான் நிற்கிறேன் என்று ராமானுஜர் சொல்கிற பொழுது அதை சாதிப்பதற்கு ரொம்ப கூர்மையான அறிவு தேவை. ராமானுஜர் என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு மனிதனுடைய உடலை இயக்குவது உயிர், உடலை இயக்குவது உயிர். அனைத்து உயிர்களையும் இயக்குபவன் இறைவன். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். உடலை இயக்குவது உயிர், அனைத்து உயிர்களையும் உலகையும் இயக்குபவன் இறைவன். விஷ்ணு என்றாலே வியாபித்திருப்பவன் என்று பொருள், எங்கும் வியாபித்திருப்பவன், அதுதான் விஷ்ணு. விஷ்ணுவை மையமாக கொண்டதுதான் வைஷ்ணவம். அந்த வைஷ்ணவத்திற்கு ஒரு சரியான தத்துவ பார்வையை கொண்டு வந்து சேர்த்தவர். வெறும் தத்துவ பார்வை என்று மட்டுமில்லாமல் பரம்பொருளை வணங்குகிற வழிபாட்டோடு பாமரனிடமும் போய் சேருகிறார் போல் தத்துவத்தையும் சமயத்தையும் இணைத்து ஒரு அற்புதத்தை செய்தவர் ராமானுஜர். அவர் என்ன சொல்கிறார்? உடலை இயக்குவது உயிர், இந்த உயிர்களை இயக்குபவன் இறைவன். சரி, உள்ளது ஒன்றுதான் என்று எப்படி சொல்ல முடியும்? அழகாக சொன்னார். நம்முடைய உடல் இருக்கிறது, இந்த உடலை உயிர் இயக்குகிறது. நமக்கு இது உடல். ஆனால் பிரம்மம் இருக்கிறதே, இறைவன் இருக்கிறானே, அவனுக்கு இந்த உயிர்கள் அனைத்தும் அவன் தங்குகிற உடல். அவன் அந்தர்யாமியாக இயங்குகிறான். எனவே நமக்கு இது உடல். இந்த உடலை ஒரு உயிர் இயக்குகிறது. சுதந்திரம் உடலுக்கு உண்டா உயிருக்கு உண்டா என்று கேட்டால் உயிருக்குத்தான் சுதந்திரம் இருக்கிறது. இந்த உயிர் உள்ளே உலவுகிற வரைதான் உடல் ஆடும் ஓடும். இந்த உயிர் அகன்று போனால் இந்த உடல் அத்தோடு முடிந்து போகும். எனவே உடலுக்கு சுதந்திரம் இல்லை, உயிருக்குத்தான் சுதந்திரம் இருக்கிறது. சரி, அப்படியானால் இந்த எல்லா உயிர்களையும் உடலாக கொண்டவன் யார்? இறைவன். இந்த அத்தனை உயிர்களையும் இயக்குகின்ற இறைவன் அவன். அவனுக்கு இந்த உயிர்கள் அனைத்தும் உடல் என்கிற பொழுது இவை அனைத்தையும் இயக்குகிற சுதந்திரம் எவனிடம் இருக்கிறது? இறைவனிடம் இருக்கிறது. அப்படியானால் சுதந்திரம் என்பது இருக்கக்கூடிய இடம் எது? ஈஸ்வரன். உள்ளது ஒன்றுதான். நான் உள்ளது ஒன்றுதான் என்ற உபநிடத வாக்கியத்தை மறுக்கவில்லையே என்று ராமானுஜர் பேசுகிறார். ஆக ஒரே ஒரு வாக்கியம்
அது 2 விதமான பார்வைகளை தருகிறது. இவற்றையெல்லாம் நாம் தேடி சிந்தித்து பார்க்கிற போதுதான் இந்த மண்ணில் மனிதர்களாய் வந்து பிறந்ததற்கு வரம் வாங்கியவர்கள் என்கிற தெளிவு வந்து சேரும். இப்படியெல்லாம் வேறு எவனும் சிந்திக்கவில்லை. சரி, இந்த உயிர்கள் உண்மை, உலகம் உண்மை, இறைவன் உண்மை என்று 3 உண்மைகளை மையமாக வைத்த ராமானுஜர் எங்கே புரட்சி செய்கிறார்? உலகம் மாயை என்று சொல்லிவிட்ட, உயிர்கள் மாய தோற்றம் என்று சொல்லிவிட்ட சங்கரர் வேதங்களை பிடித்துக் கொள்கிறார், உபநிடதங்களை பிடித்துக் கொள்கிறார். இந்த வேத உபநிடதங்கள் மட்டும்தான் மனிதனுக்கு ஞானம் தரும். அவித்தையிலே இருந்து விடுபடுவதுதான் பிரம்மத்தை போய் சேருவது. சங்கரர் சொல்வது ரொம்ப எளிமையாக சொல்வதென்றால், நீயும் கடவுள், நானும் கடவுள், பிரம்மம் ஒன்றுதான். எனவே தத்துவமசி என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டும். சங்கரர் எங்கிருந்து எடுக்கிறார்? இந்த உபநிடதங்களில், வேதங்களில் மகா வாக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. நாம் பேசுவதெல்லாம் சாதாரண வாக்கியம், இன்று பேசி நாளை மறைந்து விடுகின்ற சாதாரண வாக்கியம். உலகம் உள்ளவரையில் நிற்கக்கூடிய நிறைவேற்றினை பெற்ற வாக்கியம் எதுவோ அது மகா வாக்கியம். அதுபோல் 4 மகா வாக்கியங்கள் நம்முடைய வேத உபநிடதங்களிலே காணப்படுகின்றன. அவற்றில் மிக 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 முக்கியமானது தத்துவமசி. இந்த தத்துவமசியை வைத்துக் கொண்டு சங்கரர் ஒன்றாக சிந்திக்கிறார், ராமானுஜர் இன்னொன்றாக சிந்திக்கிறார். இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் எடுத்தவுடனே அறிந்து கொள்ள முடியாது. தத்துவமசி, நீங்கள் அதை பிரித்தால் தத் துவம் அசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். தத்துவமசி என்றால் நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? அது வேறு என்பது கிடையாது. பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு என்பது கிடையாது. இந்த ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவோடு 2 கலக்க முடியும். ஏனென்றால் பரமாத்மா என்ற ஒன்றின் பல்வேறு பகுதிகளாய், அம்சங்களாய் தோற்றம் தருவதுதானே இந்த ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மா பரமாத்மாவோடு 2 கலக்க முடியும். அது 2 அற்றது. ஜீவாத்மா பரமாத்மா என்று 2 கிடையாது, ஒன்றுதான். ஏனென்றால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைய முடியும். தத்துவமசி என்பது இதுதான் பொருள் என்கிறார். இங்கே ராமானுஜர் பார்த்தார். இந்த மகா வாக்கியத்தை சங்கரர் இப்படி சிந்தித்திருக்கிறாரே, இது சாதாரண வாக்கியமா, மகா வாக்கியமாயிற்றே. வேதங்களையும் உபநிடதங்களையும் மையமாக வைத்துத்தான் சங்கரருடைய அத்வைத கோட்டையும் கட்டப்பட்டிருக்கிறது. அதே வேத உபநிடதங்களை மையமாக வைத்துத்தான் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம் கோட்டையும் கட்டப்படுகிறது. இவர் இந்த தத்துவமசி என்பதற்கு இவர் விளக்கம் சொல்லியாக வேண்டும். உடனே ராமானுஜர் சொல்கிறார், நானும் ஒப்புக்கொள்கிறேன். தத் துவம் அசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறார். நீ அதுவாக இருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், உடலுக்குள்ளே இருப்பது உயிர், அந்த உயிர்களை எல்லாம் இயக்குவது இறைவன். எனவே ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் இருக்கிற உயிரை இறைவன் இயக்குகிறான் என்கிற பொழுது ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் அந்தர்யாமியாய் இறைவனே இருக்கிறான். புரியும் நினைக்கிறேன். எனவே தத்துவமசி என்றால் நீ அதுவாக இருக்கிறாய் என்கிற பொழுது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிற இறைவன் தான் பரம்பொருளாக இருக்கிறான். எனவே இதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று ராமானுஜர் அவர் போக்கில் பேசுகிறார். ஆனால் எங்கே நான் ராமானுஜரிடம் போய் நிற்கிறேன் என்றால், இப்படியெல்லாம் வேதங்களை விளக்குகிற, உபனிஷதங்களை எடுத்துக் கொள்கிற, இவற்றை மையமாக வைத்து வேதாந்தம் பேசுகிற சங்கரர் சொல்கிறார், ஞானத்தை அடைவதன் மூலம்தான் பிரம்மத்தோடு இணைய முடியும். கர்மாவின் மூலம் அல்ல. நாம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று பார்க்கிறோம். கர்மயோகத்தின் மூலமும் பக்தி யோகத்தின் மூலமும் நீ பரமாத்மாவோடு, பரம்பொருளோடு 2 கலக்கவே முடியாது. நீ பரம்பொருளோடு கலக்க வேண்டும் என்றால் அவித்தையிலிருந்து விடுபட வேண்டும். வித்து என்பது அறிவு.
வேதம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? வித்து என்பதிலே இருந்து பிறந்தது. வித்து என்பது அறிவு. வேதம் என்றால் அறிவு தருவது, அறிவை அடிப்படையாய் கொண்டது, அறிவாய் நிற்பது. இந்த வேதத்தையும் உபனிடத்தையும் ஏன் நாம் படிக்க வேண்டும்? அவித்தையிலே இருந்து விடுபட. அவித்தை என்பது அறியாமை. அறியாமையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு அறிவை பெற வேண்டும். அறிவை பெற வேண்டும் என்றால் இந்த வேத உபநிடதங்களை படிக்க வேண்டும். சரி, இவற்றை படித்து தெளிந்து ஞானம் பெற்று ஞானத்தின் மூலமாக, ஞான யோகத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும், இரண்டர கலக்க முடியும். சரி, ஆனால் சொல்கிறார், அந்த ஞானம் வேதங்களையும் உபநிடதங்களையும் ஆழ்ந்து படித்து அறிவதன் மூலம்தான் உனக்கு கிடைக்கும். அது 4 வகை வருணங்களில் முதல் 3 மட்டுமே உரித்தானது. வேதங்களின் மூலம் ஞானத்தை பிராமணன் பெறலாம், வேதங்களின் மூலம் ஞானத்தை வைசியன் பெறலாம், சத்திரியன் பெறலாம், சூத்திரன் பெற முடியாது. ஒரு இடத்தில் அவர் சொல்கிறார், சூத்திரன் சுடுகாட்டுக்கு சமம், அவன் முன்னாலே ஞானம் பேசாதே. அப்படியானால் மாயம் என்று பேசுகிற, மாயாவாதம் பேசுகிற சங்கரர் இந்த சமூக அமைப்பில் மனு தர்மத்துடைய வருணாசிரமத்தை நிலைநிறுத்துவதற்கு முயல்கிறார். சூத்திரன், நாம் அத்தனை பேரும் சூத்திரர்கள் தானே. இந்த சூத்திரனுக்கு ஞானம் கிடையாது என்றால் இந்த சூத்திரன் இறைவனோடு சேர முடியாது என்று ஒரு தடையை விதித்து விடுகிறாரே, கதவை மூடிவிடுகிறாரே. அங்கேதான் ராமானுஜர் சொல்றார், வேதம் என்பது அனைவருக்கும் உரிய. எவனெல்லாம் இந்த வேதத்தை உபநிடதத்தை படித்து அதன்படி வாழ்கிறானோ அவனெல்லாம் வைஷ்ணவன். வைஷ்ணவம் என்பது ஒன்றுதான் ஒரு குலம். அந்த குலத்துக்குள்ளே ஜாதி கிடையாது என்று ஜாதிக்கு எதிராக முதலில் 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடி தூக்கிய கலகக்காரன் ராமானுஜன். அதனாலேதான் ராமானுஜனை உங்கள் முன்னாலே நான் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேன். இன்று பேசலாம், இன்று பெரியார்கள் உருவாகலாம், இன்று தலித்துகளுக்காக பேசலாம், 1000 உரிமைகள் இருக்கின்றன, சட்டம் இருக்கிறது. ஆனால் அன்று பேச முடியாது. பிளாட்டோவினுடைய சிந்தனை, அன்றைக்கு உலகம் முழுவதும் அப்படி சிந்தனை இருந்தது. கிரேக்கத்தினுடைய மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் என்று நாம் போற்றி பேசுகின்ற மனிதர்கள் 3 பேர்: சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். பிளாட்டோ என்ன சொல்கிறான் தெரியுமா? ஞானம் என்பதும் அறிவு என்பதும் சிந்தனை என்பதும் எஜமானனுக்கு மட்டுமே சொந்தம். அடிமைக்கு சிந்தனை வராது, அடிமைக்கு அறிவு வந்து சேர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. எனவே அடிமை என்ன செய்ய வேண்டும்? எஜமான் இடுகிற கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும். அப்படியானால் அடிமை என்பவன் யார்? அங்கே கிரேக்க நாட்டில் அடிமை என்று சித்தரிக்கப்படுகிறானே, யார் அவன்? உழைப்பாளன். உழைப்பாளன். இந்த எஜமானர்கள் உண்டு கொழுப்பதற்காகவும், இந்த எஜமானர்கள் வாழ்க்கையை வளமாக வாழ்வதற்காகவும் அவர்களுக்கு காலம் காலமாக உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சமூகம் அடிமை சமூகம். அந்த அடிமை சமூகம் உழைக்க வேண்டும். அந்த அடிமை சமூகம் அறிவு பெற்றுவிடக்கூடாது. அறிவு பெற்றால் சிந்தனை வரும். ஏன் சிந்திக்க வேண்டும்? இங்கர்சால் அழகாக சொன்னார். நான் அடிக்கடி சொல்வேன், உலகத்திலேயே பேசி பேசி அதிகமாக சம்பாதித்தவன் இங்கர்சால். அமெரிக்க நாட்டிலே பிறந்த அறிஞர் அவன் அமெரிக்க ஜனாதிபதியை விட அதிகமாக சம்பாதித்தான். பேசி காசு கொடுத்து காதுகளை திறந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக வந்து மக்கள் நின்றார். ஆனால் அந்த காசை அவன் பெற்றானே மனித சமூகத்தை பள்ளத்தில் தள்ளுவதற்கல்ல, பள்ளத்தில் விழுந்து கிடந்தவனை அறிவின் சிகரத்துக்கு கொண்டு போவதற்கு முனைந்தான். அவன் தான் சொன்னான், குழந்தைகளுக்கு, மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு நம்ப கற்றுக் கொடுப்பதை விட சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். இது ஏன் என்று குழந்தை கேட்டால் அது அப்படித்தான் நம்பு என்று சொல்லாது.
நம்ப கற்றுக் கொடுக்காதே, ஏன் என்ற கேள்வியை சிந்திக்க கற்றுக் கொடு என்றார். ஏன் சிந்திக்க வேண்டும்? இங்கர்சால் சொன்னான், மனித இனம் மட்டும்தானடா அந்த சிந்தனை வரத்தை பெற்றிருக்கிறது. விலங்கு சிந்திக்குமா? மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் உண்டா? சிரிப்பும் சிந்தனையும் மனிதனுக்கு மட்டும்தானே கிடைத்த தனிப்பட்ட சீதனங்கள். ஏன் சிந்திக்க வேண்டும்? இங்கர்சால் படிப்படியாக சொல்கிறான், சிந்திக்க வேண்டும். ஏன்? சிந்தனை சந்தேகத்தை வளர்க்கும், சந்தேகம் ஆராய்ச்சியை வளர்க்கும், ஆராய்ச்சி உண்மைகளை கண்டுபிடிக்கும், உண்மை மூட நம்பிக்கைகளை ஆழ குழி தோண்டி புதைக்கும் என்றார். நம்மை சுற்றி மண்டி கிடக்கிற பல்வேறு மூட நம்பிக்கைகள் அழிய வேண்டும் என்றால் உண்மை கண்டாக வேண்டும். உண்மை காண வேண்டும் என்றால் ஆராய்ச்சி அரங்கேற வேண்டும். ஆராய்ச்சி அரங்கேற வேண்டும் என்றால் உன் இருதயத்திற்குள்ளே 1000 கேள்விகள் எழ வேண்டும். அந்த கேள்விகள் எழுவது சிந்தனை தளத்திலேதான். எனவே அடிமை சமூகம் சிந்திக்கக்கூடாது. சிந்தித்தால் அறிவு பெறும். சிந்தனை கதவங்களை மூடி வைத்து உடல் உழைப்பாளர்களாக மட்டுமே அவர்களை இருக்க செய்தது பிளாட்டோவினுடைய சித்தாந்தம். எஜமான் தான் சிந்திப்பார். அடிமை சமூகத்திற்கு சிந்திக்க வராது, அறிவு வராது. எனவே எஜமான் இடுகிற கட்டளையை ஏற்று நட என்றான். அங்கே இருந்தது அடிமை சமூகம், உழைப்பாளர் சமூகம். இங்கே இருந்தது சூத்திர சமூகம், உழைப்பவன் சமூகம். சூத்திரன் தானே உழைக்கிறான். உடல் உழைப்பை தருபவன் யார்? சூத்திரன் தானே. எனவே உடல் உழைப்பாளராக இருக்கிற இந்த சூத்திரனை அறிவு பெறாதவனாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு வேகம் போய் சேரக்கூடாது, அவனுக்கு உபநிடதம் போய் சேரக்கூடாது, அவனுக்கு ஞானம் கனியக்கூடாது என்று ஒரு சுரண்டல் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பாளனாக சங்கரர் இருந்தார். நண்பர்களே, எந்த ஒன்றையுமே ஒரு பூஜா மனோபாவத்தோடு மட்டுமே நாம் பார்த்து பழகி போனால் உண்மைகள் தெளிவாக வந்து சேர. யாருமே விமர்சனத்துக்குரியவன் தான். கடவுள் உட்பட அனைத்தையும் விமர்சனம் செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை கிடைக்கும். எனவே சங்கரன் இங்கே, அதனால்தான் சண்டாளனே புலகனே அப்பாலே போய் என்று சங்கராலே சொல்ல முடிந்தது. அந்த புலகனை ஆறத் தழுவிக் கொள்ள ராமானுஜராலே மட்டும்தான் முடிந்தது. சங்கருடைய அறிவு புலகனே சண்டாளனே அப்பாலே. அதற்கு பிறகு அவன் சொன்னான், அப்பாலே நிற்க வேண்டும் என்று சொல்கிறாயே, எப்பாலே நிற்பது? பிரம்மம் இல்லாத இடத்திலேதான் நான் நிற்பது என்றால் பிரம்மம் இல்லாத இடம் எது என்று எனக்கு நீ சொல், அங்கே போய் நான் நிற்கிறேன் என்று சொன்ன போதுதான் அந்த சண்டாளன் காலில் இவன் சரணாகதி அடைந்தான் என்று பேசுகிறார். இதே போன்று ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆனால் ராமானுஜர் புலையர் என்பதற்காக சண்டாளன் என்பதற்காக அப்புறம் நிற்க சொல்லவில்லை. ராமானுஜர் சீடகோடிகளோடு நடந்து கொண்டிருக்கிறார். வழியிலே ஒரு அரிஜன பெண் வருகிறாள். அவளை கடந்து செல்ல வேண்டும். அவள் நேராக வருகிற பொழுது மோதிக்கொள்ளாமல் இருக்க கடந்து செல்ல வேண்டும் என்கிற நிலையில் ராமானுஜர் அவளை பார்த்து சொன்னார், அம்மா கொஞ்சம் அப்பாலே ஒதுங்கினேன். உடனே அந்த அரிஜன பெண் சொன்னால், உலகெல்லாம் அளந்தவனுடைய சன்னதியில் எப்பாலே ஒதுங்கி நிற்க வேண்டும் எனக்கு நீ சொல் என்றார். உலகம் முழுவதையும் அளந்தவன் தானே நீ சொல்லுகிற திருமால். அப்படியானால் அவன் திருவடியினுடைய எல்லைக்குள்ளே உலகமே வந்து விடுகிற பொழுது என்னை எங்கே போய் நிற்க சொல்கிறாய்? பார்த்தார். உடனே அந்த அரிஜன பெண்ணை பார்த்து சொன்னார், தாயே, நான் வைஷ்ணவன் இல்லை, நீதான் என் கண் முன்னாலே தரிசனம் தருகிற வைஷ்ணவி. வைஷ்ணவி என்று ஒரு அரிஜன பெண்ணை அழைக்கிற ஈரம் ராமானுஜருக்கு. உலகனை அப்பாலே தள்ளி நிற்க சொன்ன அறிவு சங்கரரிடம். இந்த ராமானுஜருடைய வாழ்க்கையை நாம் இப்பொழுது எப்படி அவர் தோன்றி அவர் வாழ்க்கைக்குள்ளே நேர்ந்த மாற்றங்களை எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று கருதுகிறேன். நண்பர்களே, ஸ்ரீபெரும்புதூரில் தான் ராமானுஜர் பிறந்தார். அவர் பிறந்தது
கிபி 1017 என்கிறார். அவர் இந்த மண்ணை விட்டு அகன்றது கிபி 1137 என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். அப்படியானால் 120 ஆண்டு காலம் அவர் இருந்திருக்கிறார். 120 ஆண்டு வாழ்க்கையில் அந்த மனிதன் சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது கேசவ சோமயாஜி என்பவருக்கும் காந்திமதி என்கிற பெண்ணுக்கும் மகனாக ஸ்ரீபெரும்புதூரில் அவர் பிறந்தார். அவர் வாழ்க்கையை இன்றைய இளைஞர்களும் இன்றைய பெண்களும் ஆண்களும் அத்துணை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும். மகான்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு பல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். நம் கருத்திலே மண்டி கிடக்கிற மாசை அது அகற்றும். எவனவன் வாழ்க்கை வரலாற்றையோ படித்து நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பதை விட மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை தேடி படிக்க வேண்டும். அப்துல் கலாம் சொன்னார், புத்தகம்தான் மனிதனை உருவாக்குகிறது என்று சொல்ல வந்தவர் நல்ல புத்தகம்தான் மனிதனை உருவாக்குகிறது என்றார். இந்த நல்ல என்பதுதான் முக்கியமானது. இந்த நல்ல என்பதைத்தான் நாளைக்கு புத்தக விஷயத்தில் நான் நிறைய சொல்ல போகிறேன். இவரை பற்றி நாம் அறிகிற பொழுது வியக்கத்தக்க பல்வேறு சம்பவங்களின் தொகுப்பாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறார். அவர் குழந்தையாக பிறந்தார், வளர்ந்தார். முதலில் அவரை கொண்டு போய் அவருடைய தந்தையே அவருக்கு ஓரளவு வேதங்களை கற்றுக் கொடுத்தார். பிறகு யாதவ பிரகாசர் என்கிற ஒரு வேதாந்தியிடம் கொண்டு போய் அவரை பாடம் கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்தார்கள். காஞ்சிபுரத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய அத்வைத அறிஞர் யாதவ பிரகாசர். அவர் அன்றைக்கு மிகவும் புகழ்பெற்ற அத்வைதியாக இருந்தார். அவரிடம் போய் குருகுலம் படிக்க வேண்டும். படிப்பதென்றால் கல்லூரிக்கு போய் ஒரு நோட்டை எப்படி எடுத்துக்கொண்டு போய் ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து விட்டு திரும்புவதல்ல. குருகுலம் வாழ வேண்டும். குருகுலம் என்றால் இந்த நேரத்தில் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார் என்று கணக்கு கிடையாது. அவர் எந்த நேரத்திலும் சொல்லிக் கொடுப்பார். அவர் எப்பொழுது சொல்கிறாரோ அப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற நேரங்களில் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் என்னென்ன பணிவிடைகள் உண்டோ அத்தனையும் செய்ய வேண்டும். அவருடைய உடையை துவைப்பதிலே இருந்து, வீட்டை துப்புரவு செய்வதிலே இருந்து, அவருடைய மனைவிக்கு சமையல் காரியங்களில் துணையாக இருப்பதிலே இருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதைவிட இன்னொன்று, பிச்சை எடுத்துக் கொண்டு வர வேண்டும். அன்றைக்கு இருந்த குருகுலம் என்பது என்ன? ஆச்சாரியன் என்றால் யார்? ஆச்சாரியன் வேறு, ஆசிரியன் வேறு. இன்றைக்கு பாடம் நடத்துகிறார்கள், அவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள். தான் கற்றதை தன் வயிற்று பிழைப்புக்காக விற்பவர்கள். ஆசிரியர்களை குறை சொல்வதாக கருதாதீர்கள். ஒரு ஊதியத்திற்காக அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒன்றை பெறுவதற்காக ஒன்றை தருகிறார். ஆனால் ஆச்சாரியன் என்பவன் தான் சேர்த்து வைத்திருக்கிற ஞானத்தை தனக்கு பின்னாலே அடுத்த தலைமுறை பெற்றாக வேண்டும் என்று தன் தோளிலே இருந்து அடுத்த தோளுக்கு மாற்றிவிட்டு செல்பவன். கைமாறு கருதாதவன், ஊதியம் பெறாதவன். அவன் ஊதியம் பெற மாட்டான். அவனுக்கு சம்பளம் கிடையாது, சன்மானம் கிடையாது. அந்த ஆச்சாரியனும் ஆச்சாரியனுடைய மனைவியும் வீதியில் குருகுலத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் போய் பிச்சை எடுத்துக் கொண்டு வருவதைத்தான் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் உண்டது போக மீதம் இருப்பதை குருகுலத்திலே படிக்கிற பிள்ளைகள் உண்பார்கள். அரசகுலத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் சரி, இளவரசனாக இருந்தாலும் சரி, குருகுலத்தில் வந்தால் அவனும் அந்த பிச்சையைத்தான் சாப்பிடுவான். பிச்சான் தேகி என்று போக வேண்டும். இந்த யாதவ பிரகாசரிடம் இவர் போய் சேர்ந்தார். நண்பர்களே, அந்த காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் இன்றைக்கு ரொம்பவும் பல விதங்களில் புகழ் பெற்றிருக்கிறதே. அந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் பெருமாள் கைங்கரியத்திலே ஈடுபட்டவர் தான் திருக்கட்சி நம்பி என்பவர். வைணவத்திற்கு ஜாதி கிடையாது என்பதற்கு 1000 சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால் சைவம் தாழ்ந்தது என்று பட்டிமன்றம் பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. நான் சைவன் தான். சைவன் வைணவம் பேசுகிறேன். எது சரியோ அதை பேசுவதுதான் முறை என்பதனால் பேசுகிறேன். பெருமாள் கைங்கரியத்திலே இருந்தவர் திருக்கட்சி நம்பி. அவர் பிறந்தது பூவிருந்தவல்லியில். பெருமாள் கோயிலில் சேவை செய்வதற்காக காஞ்சியிலேயே வந்து சேர்ந்து விட்டவர். அந்த திருக்கட்சி நம்பி
அன்றாடம் காஞ்சிபுரத்திலே இருந்து பூவிருந்தவல்லிக்கு நடந்து வந்து பூவிருந்தவல்லியிலே இருக்கிற நந்தவனத்தில் பூக்கள் பறித்து அதில் மாலை தொடுத்து பெருமாளுக்கு சார்த்தும் பணியில் ஈடுபட்டவர். அன்றாடம் பாத யாத்திரை. அடுத்து அவர் செய்த மிக முக்கியமான காரியம் பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசுவது. நண்பர்களே, பக்தியின் உச்சம் எது? எனக்கு வியர்க்கிற பொழுது விசிறிக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேனே, இறைவனுக்கு வியர்க்கும் போது எவன் விசிறுவது என்று கருதுவதுதான் பக்தியின் உச்சம். அதான் பிரபத்தி நெறி என்று வைணவம் பேசுகிறது. இல்லை என்றால் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை பார்த்துவிட்டு இந்த சிவலிங்கத்திற்கு துணை இல்லாமல் இது தனியாக இருக்கிறதே, இந்த சிவலிங்கத்திற்கு விலங்குகளாலே ஊறு விளைவித்தால் என்ன ஆவது என்று கருதி வேடன் கண்ணப்பன் அங்கே போய் நிற்பானா? அது அதிகபட்ச அன்பின் எல்லை. எனவே ஆலவட்டம் வீசுவது என்றால் விசிறி வீசுவது. இறைவனுக்கு விசிறி வீசுவது, ஒவ்வொரு நாளும் பூவிருந்தவல்லி சென்று பூக்களை கொண்டு வந்து மாலை தொடுத்து சாத்துவது திருக்கட்சி நம்பியினுடைய வேலை. அவர் வைசியர், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பிராமணர் இல்லை. பெருமாள் சேவையில் ஈடுபட்டவர். அந்த காஞ்சிபுரத்திலே இருந்த எல்லா பிராமணர்களுடைய பெருமதிப்பை பெற்றவர் அவர் வைணவ சம்பிரதாயத்தில். அந்த திருக்கட்சி நம்பியினுடைய நண்பர்தான் ராமானுஜருடைய தந்தையார். திருக்கட்சி நம்பியுடைய வாழ்க்கை முறையில் ராமானுஜர் மனதை பறிகொடுக்கிறார். அவர் வாழ்க்கையிலிருந்து பலவற்றை கற்றுக்கொள்கிறார். யாதவ பிரகாசரிடம் போய் படிக்கிறார். யாதவ பிரகாசர் அவர் ஒரு அத்வைதியாக இருந்த காரணத்தால் அத்வைதிக்குரிய பார்வையோடு வேத உபநிடதங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கங்களை ராமானுஜர் சின்ன பையனாக இருக்கிற பொழுது ஏற்க மறுக்கிறார். அவற்றிற்கெல்லாம் இவர் மாறி விளக்கம் தர முனைகிறார். ஆசிரியனுக்கு இப்பொழுது இயல்பதுதானே. ஆசிரியனுக்கு ஒரு பையன் பாடம் நடத்தினால் அந்த ஆசிரியன் ஈகோ என்ன ஆவது? இந்த பையனை ஆசிரியர் விட்டு வைப்பாரா? எனவே இவன் பார்த்தார், இந்த பையன் நமக்கு மிகவும் தொல்லையாக இருக்கிறானே, இவனை என்ன செய்வது? அவருக்கு நெருக்கமான சில அந்த குருகுலத்திலே உள்ள சீடர்களை வைத்துக் கொண்டு ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனைகள் எல்லாம் 900 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆலோசனை நடத்துகிற பொழுது கடைசியில் யாதவ பிரகாசர் என்கின்ற அத்வைதி ஒரு முடிவிற்கு வந்தார். இந்த பையனை தீர்த்து விடுவது, தனக்கு தொல்லை தருகிற பல்வேறு வகையில் பிரச்சனைகளை உருவாக்குகிற இந்த பையனுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்று முடிவெடுத்தார். சரி, என்ன செய்வது? கங்கையில் ஜலசமாதி செய்துவிட்டால் எவனுக்கும் சந்தேகம் வராது. அதனால் குருகுலத்திலிருந்து காசி யாத்திரை புறப்படுவதாக சொன்னார். பெற்றோர்கள் எல்லாம் காசி யாத்திரைக்கு அனுப்பி வைத்தார். காந்திமதியும் காசி யாத்திரைக்கு மகனை அனுப்பி வைத்தார். 16 வயதில் ராமானுஜருக்கு திருமணம் நடந்தது. தஞ்சமாம்பாள் என்பது ராமானுஜருடைய மனைவியின் பெயர். நாம் ராமானுஜரை சிந்திக்கிற பொழுது அந்த தஞ்சமாம்பாளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த தஞ்சமாம்பாளுடைய வக்கிர குணம்தான் ராமானுஜரை துறவி ஏற்க வைத்தது. அதனாலேதான் ராமானுஜ தரிசனம் இந்த மண்ணுக்கு வந்து சேரும். அப்படி ஒரு அற்புதமான பெண்மணி, அழகி, உடல் அழகை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். உள்ளம் அழகாக இல்லை. நாம் அத்தனை பேருமே உடல் அழகைத்தானே பார்க்கிறோம். ஒரு பெண்ணை எந்த பையன் போய் பார்த்தாலும் சம்மதம் என்று எதை வைத்துக் கொள்கிறான்? அந்த பெண்ணின் குணங்களை அவனுக்கு அறிந்தானா? பண்புகளை அவன் பரிசோதித்து பார்த்தானா? கிடையாது. பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார், கண்ணுக்கு கவர்ச்சி, உள்ளம் அழகாக இருக்கு. அதனால்தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார், சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சிவனை பாடுவதற்கு கூட சித்தம் சுத்தமாக இருக்க வேண்டும், சித்தம் அழகாக இருக்க வேண்டும். பவுடர் போட்டுக்கொண்டு அரிதாரம் பூசிக்கொண்டு விதவிதமாக ஆடை அணிந்து கொண்டு இறைவனுக்கு முன்னாடி போய் நின்று உன் புற அழகை இறைவன் பார்ப்பதில்லை, உன் அழகை பார்க்கிறான். ஆனால் ராமானுஜருக்கு புற அழகை பார்த்து மனைவியை தேடி கொடுத்தார். திருமணமான பிறகு கொஞ்ச காலத்தில் அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். இப்பொழுது தாய் மட்டும்தான் இருக்கிறார். தாய் தான் வீட்டு தலைவியாக இருந்து எல்லா கடமைகளையும் ஏற்றிருக்கிறாள். அவள் மகனை அனுப்பி வைக்கிறாள் யாதவ பிரகாசரோடு.
நண்பர்களே, இந்த காந்திமதியுடைய தங்கை, அவள் பெயர் ஸ்ரீதேவி. அவளுக்கு ஒரு மகன், அவன் கோவிந்தன். பின்னால் அவன் தான் கோவிந்த பட்டர் என்று பேசப்பட்டவன். எம்பார் என்று ராமானுஜரால் பட்டம் சூட்டப்பட்டவர். அந்த கோவிந்தரும் இவரோடு சேர்ந்து குருகுலத்தில் படிக்கிறார். இவர்கள் காசி யாத்திரை போகிற பொழுதே ராமானுஜனை முடித்து விடுவது என்று யாதவ பிரகாசரும் சில மாணவர்களும் சேர்ந்து செய்திருந்த சதி திட்டத்தை இந்த கோவிந்தன் அறிந்து கொள்கிறார். இங்கிருந்து இவர்கள் போனார்கள். யாத்திரை நடந்துதான் செல்ல வேண்டும். அப்பொழுது நடந்து யாத்திரை போனார்கள். விந்திய மலை வரை சென்றார்கள். விந்திய மலைக்கு பக்கத்தில் இருக்கிற அடர்ந்த காடு. இரவு பொழுது தங்கி காலை கடனை முடித்துவிட்டு யாத்திரை தொடர வேண்டும். காலை கடன் முடிப்பதற்காக ராமானுஜர் செல்கிற பொழுது கோவிந்தனும் வந்தான். காலை கடன் ஆற்றுகிற பொழுது அவன் சொன்னான், உன்னை கங்கையில் முடித்து விடுவதாக அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள், எப்படியாவது தப்பித்து செல் என்றான். உடனே ராமானுஜர் அந்த காட்டிலேயே காலை கடன் முடிக்க சென்றவர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார், தப்பித்து சென்றார். அன்று 16 வயதில் தப்பித்தவர் பிறகு 80 வயதிலும் அவர் குலோத்துங்க சோழனிடமிருந்து தப்பிக்க வேண்டிய சூழல் வருகிறது. தப்பித்தார். காடு, அடர்ந்த காடு, சின்னஞ்சிறு பையன், எந்த வழியில் காஞ்சிபுரம் போய் சேருவது என்று புரியாத நிலை. மயக்கத்தோடு இருக்கிற பொழுது ஒரு வேடனும் ஒரு வேட்டு வச்சியும் அவர் முன்னாலே நின்றார். நண்பர்களே, பல நேரங்களில் ராமானுஜருடைய உயிரை காப்பாற்றியது இந்த புலையர்களும் புலைச்சியரும் தான். ஒரு வேடனும் வேட்டு வச்சியும் வந்து நின்றார்கள். தம்பி, சின்னஞ்சிறு பையனாக இருக்கிறாயே, அடர்ந்து கிடக்கிற இந்த காட்டில் என்ன செய்கிறாய்? சொன்னான், நான் இப்படி சிக்கிக் கொண்டேன் அம்மா, காஞ்சிபுரம் போய் சேர வேண்டும். நாங்களும் ராமேஸ்வரம் போகிறோம், நீ எங்களோடு வா, பாதுகாப்பாக பயணம் நடத்தி உன்னை காஞ்சியில் கொண்டு விட்டு விடுகிறோம் என்றார். சரி என்று இவன் ஏற்றுக்கொண்டான். இரவு ஒரு இடத்தில் உறங்குகிறார். உறங்குகிற பொழுது இந்த வேட்டு வச்சு வேடனை பார்த்து சொன்னால், தாகமாக இருக்கிறது, தண்ணீர் எங்காவது கிடைக்குமா? நள்ளிரவு நேரம், அடர்ந்த காடு, எங்கே நீர்நிலை இருக்கிறது என்று தேடி செல்ல முடியாது. விலங்குகளினாலே நமக்கு உயிராபத்து உருவாகலாம். வைகரை பொழுது புலரட்டும், உனக்கு நான் தண்ணீர் தருகிறேன், இந்த தாகத்தை தாங்கிக் கொள் என்றான். இவன் சொன்னதை ராமானுஜர் காதுகளில் கேட்டுக்கொண்டார். வைகரை புலர்வதற்கு முன்பே இவர் எழுந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அங்குமிங்குமாக தேடி ஒரு நீர்நிலையை கண்டு தண்ணீரை எடுத்துக் கொண்டு வருகிறார். வந்தால் இருவரையும் காணோம், வேடனையும் காணோம், வேட்டுவச்சியையும் காணோம். சரி, இது இறைவன் மூலமாக நடந்த ஒரு அற்புதமாக இருக்குமோ என்று அந்த சின்ன பிள்ளை கருதி பிறகு எப்படியோ சிரமப்பட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்து விட்டார். காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தான். தாயிடம் எல்லாவற்றையும் சொன்னான். இப்படி யாதவ பிரகாசர் செய்தார். திருக்கட்சி நம்பியிடமும் போய் சொன்னான். நண்பர்களே, அதற்கு பிறகு 3 மாதம் கழித்து யாத்திரை முடிந்து யாதவ பிரகாசர் திரும்பி வருகிறார். யாதவ பிரகாசர் என்ன நினைத்தார்? கங்கையில் போனால் என்ன, காட்டு விலங்கிடம் போனால் என்ன, போனவன் போய்விட்டான் என்ற மகிழ்ச்சியோடு வருகிறார். இந்த கோவிந்தன் வருகிற பொழுது அவன் கங்கை ஆற்றில் குளிக்கிறான். குளிக்கிற பொழுது அவனுடைய கையில் ஒரு சிவலிங்கம் கிடைக்கிறது. உடனே இவர் சொன்னார், உள்ளங்கை நாயனாரப்பா நீ. யாதவ பிரகாசர் அவனுக்கு சொல்கிறார். அவன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தான் இனிமேல் சைவ நெறியிலே ஈடுபடுவது என்று முடிவெடுத்து திரும்பி வருகிற பொழுது காலஸ்தியில் தங்கி விடுகிறான். அவன் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு தோட்டம் வைத்து வணங்குவது என்று முடிவெடுத்து அங்கே தங்கி விடுகிறான். இங்கே மற்றவர்கள் வந்து சேர்ந்தால் பார்த்தால் உயிரோடு இருக்கிறான் ராமானுஜன். நண்பர்களே, அந்த யாதவ பிரகாசரிடமே மீண்டும் ராமானுஜன் படிப்பதற்கு போய் நின்றான். பகையே அறியாத ஒரு உள்ளம் முதலிலிருந்து கடைசி வரை இருந்தது ராமானுஜன். போய் நின்றான். இவர் ஏதும் அறியாதவர் போல் சொன்னார், அத்வைதிகளுக்கு விருப்பு வெறுப்பே கிடையாது, மீண்டும் உன்னை நான் குருகுலத்தில் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பாடம் நடத்துகிறார். ஒரு நாள் அவருக்கு இவன் எண்ணெய் தேய்த்து விடுகிறான். சகலமும் செய்ய வேண்டும் சீடன் குருவுக்கு. எண்ணெய் தேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு மாணவன் வந்து உபநிடதத்தில் ஒரு வாக்கியத்தை சொல்லி அந்த வாக்கியத்திற்கு விளக்கம் கேட்டான். அந்த வாக்கியத்திற்கு அந்த தஸ்யதா கப்யாசம் புண்டரீக மேவ மட்சினி என்ற உபநிடதத்திற்கு பொருள் என்ன என்று கேட்டான்.
அதற்கு இவர் சொன்ன பொருள் தவறு என்று ராமானுஜன் திருத்தினார். பார்ப்பார், நான் எதை சொன்னாலும் அதை தவறு என்று சொல்வதே உன் வேலையாகிவிட்டது, இனி இந்த இடத்திலேயே நிற்காதே, என் முன்னால் நிற்காமல் ஓடிவிடு என்றார். அதோடு யாதவ பிரகாசரிடம் படிப்பு முடிவு. பிறகு திருக்கட்சி நம்பியிடம் போய் அவர் நண்பர்களே, இதற்கு இடையில் ராமானுஜனுடைய முழு வரலாற்றையும் சொல்வது என்று சொன்னால் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக நான் பேசியிருக்கேன். அவ்வளவு நீண்ட வரலாறு, 120 ஆண்டு வரலாறு அல்லவா அது. நான் எங்கெங்கே முக்கியமான செய்திகளோ அவற்றை மட்டும் தொகுத்து சொல்கிறேன். அதற்கு பிறகு இந்த ஆழ்வார்களுக்கு பிறகு ஆச்சாரியார்கள் பரம்பரை வைணவத்திலே தொடங்கியதென்றால் அதை முதலில் தொடங்கி வைத்தவர் நீங்கள் நாதமுனிகள். நாதமுனிகள் இன்றைய சீடராக உய்யக்கொண்டான். உய்யக்கொண்டானுடைய அடுத்த வாரிசாக மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பிக்கு அடுத்து இது குரு பரம்பரை. அப்படி வந்தவர்தான் யமுனாச்சாரியார் என்று சொல்லப்பட்ட ஆளவந்தார். இந்த ஆளவந்தார் வேறு யாரும் இல்லை, நாதமுனிகளின் பேரன். இந்த ஆளவந்தார் திருவரங்கம் கோயிலில் இருக்கிறார். வைணவ நெறியை முதலில் வளர்ப்பதற்கு முனைந்தவர் அவர்தான். அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தவர். அவர் திருக்கட்சி நம்பியை சந்திப்பதற்காகவும் காஞ்சிபுரத்து வரதராஜ பெருமாளை தரிசிப்பதற்காகவும் வருகிறார். வந்த பொழுது யாதவ பிரகாசரோடு வழியிலே சென்று கொண்டிருக்கிற ராமானுஜரை முதலில் பார்க்கிறார். பார்த்த அடுத்த நிமிடமே இவன்தான் வைணவத்திற்கு சரியான வடிவம் கொடுக்கக்கூடியவன், இவனை எப்படியாவது திருவரங்கத்திலே கொண்டு வந்து நீங்கள் சேர்த்து விட வேண்டும் என்று திருக்கட்சி நம்பியிடம் சொல்லிவிட்டு போனார். இப்பொழுது யாதவ பிரகாசர் பிடியிலே இருந்து விடுபட்டு வந்துவிட்ட ராமானுஜன் திருக்கட்சி நம்பியிடம் மீண்டும் போய் நின்றான். இதற்கு இடையே நடந்த நிறைய செய்திகளை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆளவந்தார் அப்பொழுது அவருக்கு பழுத்த பழமாகிவிட்டார். கண்மூட போகிறோம் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. உடனே அவர் என்ன செய்தார், அவருடைய சீடராக இருந்த பெரிய நம்பியை அழைத்து, நான் கண் மூடுவதற்குள் எப்படியாவது ராமானுஜனை கொண்டு வந்து சேர்த்து என்றார். இவர் இங்கிருந்து போனார். இதற்கு இடையே ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான மாற்றம் இல்லறத்திலிருந்து துறவரம் என்று. அதற்கு 3 பிழை பொறுத்தார் அவர் தன் மனைவியிடம். அந்த 3 பிழை பொறுத்தாரே, அதிலேயே ராமானுஜருடைய ஈரம் நிறைந்த இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது முதல் பிழை. திருக்கட்சி நம்பியிடம் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு அவரை மனதில் குருவாக ஏற்று நெகிழ்ந்து போனவர் ராமானுஜர். ஒரு வைசியன் பிராமணனை விட வேதம் படித்து உபநிடதம் படித்து பெருமாள் கைங்கரியத்தில் தன்னை முற்றாக ஈடுபடுத்திக் கொண்டவன். உடனே இந்த மனிதன் சொன்னான், நான் பரத்திலே சேமித்து விட்டேன் என்றான். இகத்திலே வாழ்பவன் பரத்திலே சேமித்து விட்டேன் என்றான். பரத்திலே சேமித்தாயா? ஆமாம். இறை வழிபாட்டிலும் அடியவர் வழிபாட்டிலும் அந்த செல்வம் முழுவதையும் நான் செலவழித்து அடுத்து செல்ல வேண்டிய பரத்தில் நான் சேமிப்பு நிதியை வைத்து விட்டேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், மாசு மறுவற்ற வாழ்க்கை நடத்திய மனிதன், ஆனால் வைசியன். ஒரு நாள் ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை தொழுது, வைணவ சம்பிரதாயத்தில் நண்பர்களே விழுந்து தொழ வேண்டும், திருவடியில் முடிபடுகிறார் போல் தொழ வேண்டும். 2 வைணவர்கள் சந்தித்தால் ஒரு வைணவர் இவர் திருவடி தொழுவதற்கு முனைவார், அந்த வைணவர் அவர் திருவடி தொழுவதற்கு முனைவார். ஒருவர் நின்று கொண்டு அடுத்தவர் தொழுகையை ஏற்றுக்கொள்வது என்பது கிடையாது. இவர் தொழ அவர் தொழ. ஏன் அந்த சம்பிரதாயம் என்றால், ஒருவன் தொழுது ஒருவன் தொழாமற் போனால் தொழுதவன் தாழ்ந்தவன், தொழாமல் இருப்பவன் உயர்ந்தவன். இவன் தொழுது தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிற பொழுது அவன் தொழுது அவனையும் தாழ்த்திக் கொள்ளுகிற நிலையில் 2 பேரும் சமத்துவம் அடைகிறார். வைணவ சம்பிரதாயத்தினுடைய மொத்த அடிப்படைகளையும் ராமானுஜ தரிசனத்தின் அத்தனை அம்சங்களையும் சுருக்கமாக சொல்வதென்றால் நண்பர்களே, அன்பு, துறவு, இரக்கம், வைராக்கியம், சமத்துவம், 5 தான். அன்பாய் இருக்க வேண்டும், துறவு ஏற்க வேண்டும். நான் விவேகானந்தர் சொன்னார், இந்த தேசத்தின்
2 லட்சியங்கள் என்ன தெரியுமா? ஒன்று தொண்டு, இன்னொன்று துறவு என்றார். இன்றைக்கு 2ம் கிடையாது. தொண்டு, துறவு. ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று வாழாமல் தன்னை சார்ந்திருக்கிற சமூகத்திற்கு தொண்டாற்றுவது. இன்னொன்று துறவு ஏற்பது. விவேகானந்தர் சொன்ன துறவு என்பது காவி ஆடை உடுத்து சடைமுடி தரித்து கானகத்திலே போய் கண்மூடி அமர்ந்து தவம் இருக்கிற துறவல்ல. தவறான ஆசைகளிலே இருந்து தன்னை துரத்தல். அவர் சொல்கிறார், துறவு எது? சுயநலத்திலே இருந்து உன்னை விடுவித்துக் கொள்வது தானடா நீ ஏற்றுக்கொள்ளுகிற துறவு. பாவங்களில் முதல் பாவம் எது தெரியுமா? விவேகானந்தர் சொன்னார், பாவத்தின் முதல் படிக்கட்டு சுயநலம் என்றார். மனிதன் சுயநலமாகவே சிந்தித்து பழகியவன். எப்பொழுதாவது ஒரு கார்கில் வருகிற பொழுது, எப்பொழுதாவது ஒரு சுனாமி தாக்குகிற போது அந்த சுயநலம் அழிந்து பொதுநலம் எழும். ஆனால் காலம் முழுவதும் சுயநலம் துறந்தவனாக மனிதன் இருக்கிறானா என்றால் வாழ்க்கை அவனை இருக்க விடுவதில்லை. அவன் சந்திக்கிற பிரச்சனைகள், அவனுக்கு முன்னாலே இருக்கிற வாழ்க்கை போராட்டம் விடுவதில்லை. ஆனால் முயன்று பார்க்க வேண்டும். எனவே இந்த அன்பு, இரக்கம், துறவு, தொண்டு, வைராக்கியம், சமத்துவம் என்று இருப்பதனால் 2 பேர் சந்தித்தால் ஒருவரை ஒருவர் தொழ வேண்டும். இவர் தொழுது திருக்கச்சி நம்பியிடம் சொல்கிறார், என் வீட்டில் வந்து ஒருவேளை விருந்துண்டு என்னை நீங்கள் மகிழச் செய்ய வேண்டும் என்றார். திருக்கச்சி நம்பியும் அதற்கு இசைந்தார். வருகிறேன், பகல் உணவுக்கு வருகிறேன் என்றார். உடனே இவர் போய் கிடைக்காத செல்வமே கிடைத்து விட்டது போல் பெருமகிழ்ச்சி அடைந்து தன் மனைவி தஞ்சமாம்பாளை போய் பார்த்து சொன்னார், இன்று நமக்கு பெரும்பேறு வாய்க்கப் போகிறது. என்ன அப்படி பெரும்பேறு என்று அவள் கேட்டாள். ஒரு மனிதனுடைய திருவடி நம் வீட்டில் படப்போகிறது, அவருக்கு நீ திருவமுது செய்து வைக்க வேண்டும் என்றார். சரி, யாரோ ஒரு பிராமணன் வரப்போகிறான் போல் இருக்கிறது என்றால் ஆச்சாரத்தில் அழுத்தமாக மூழ்கிய பெண் அவள். அவள் திருவமுது செய்து வைத்தாள். நண்பர்களே, விருந்தினரை என் வீட்டில் நான் உங்களுக்கு விருந்து வைத்திருக்கிறேன், நாளைக்கு மரியாதையாக வந்து சேருங்கள் என்று சொல்வதல்ல விருந்து. யாருக்கு நீங்கள் விருந்து தர விரும்புகிறீர்களோ அவர் இடம் நோக்கி சென்று அவரை அழைத்துக் கொண்டு வந்து விருந்தளிக்க வேண்டும். இன்றைக்கு எனக்கு அப்படித்தான் அம்மையார் விருந்தளித்தார். இடம் நோக்கி சென்று அழைத்துக் கொண்டு வந்து தருவது விருந்து. எனவே அந்த விருந்தை தருவதற்காக அழைத்துக் கொண்டு வருவதற்கு தெற்கு வாசல் வழியாக, தெற்கு வீதி வழியாக ராமானுஜர் புறப்பட்டார். அவர் வேறு வீதி வழியாக வாசலில் வந்து நின்றார். நின்றவர் ராமானுஜரை குரல் கொடுத்து பார்த்தார். ராமானுஜர் இல்லை. அம்மையார் வந்து நின்றார். பெருமாள் கைங்கரியம் இருக்கிறது, விரைவாக நான் செல்ல வேண்டும், திருவமுது படைப்பதாக ராமானுஜம் சொன்னார், அதனால் வந்திருக்கிறேன் தாயே, விரைவாக நீங்கள் படைத்தால் நான் அமுதுண்டு விட்டு செல்வேன் என்றார். எவனோ ஒரு ஸ்மார்த்த பிராமணன் வந்து நிற்கப் போகிறான் என்று பார்த்தால் வைசியன் வந்து நிற்கிறான். உடனே அந்த அம்மையார் பார்த்தார். திண்ணையில், வீட்டிற்குள்ளே சேர்க்கவில்லை, திண்ணையில் இலை போட்டார். இந்த இலையில் அமுது படைத்தார். அவர் பேதம் பார்க்கவில்லை. அவர் அந்த அமுதை உண்டார். உண்டு விட்டு பெருமாள் காரியத்திற்கு ராமானுஜம் வந்தால் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு இந்த அம்மையார் என்ன செய்தார்? அந்த இலையை கையாலே எடுக்கவில்லை. எடுத்தால் தீட்டுப்பட்டுவிடும், ஆச்சாரம் கெட்டுவிடும். ஒரு கோல் கொண்டு வந்து அந்த கோலாலே அந்த இலையை அப்புறப்படுத்தி தூக்கி எறிந்தார். அந்த வைசியன் உட்கார்ந்து உண்டானே அந்த இடத்தை சாணமிட்டு மெழுகினார். சாணமிட்டு மெழுகியதனாலே மேனியின் பரிசுத்தம் பறிபோய் விட்டது என்று கருதி நீராடினார். அவர் நீராடி விட்டு உள்ளே வருகிற பொழுது ராமானுஜன் உள்ளே நுழைந்தார். என்ன இப்பொழுது நீராடுகிறாய்? காலையில் நீராடி விட்டுத்தானே அடுப்பங்கரைக்கு போவது. மற்றவர்கள் அந்த பழக்கம் இல்லை என்றாலும் பிராமண குலத்தில் அந்த பழக்கம் இன்னும் இருக்கிற நல்ல பழக்கங்கள் எங்கிருந்தாலும் பாராட்ட வேண்டும். நீராடி விட்டுத்தான் அவர்கள் அந்த அடுப்பறைக்குள்ளேயே நுழைவார்கள். காலையில் நீராடி விட்டா இப்பொழுது என்ன நீராடினார்?
ஒன்றுமில்லை, நீங்கள் யாரோ வருவதாக சொன்னீர்கள், வந்தவர் ஒரு வைசியன் திருக்கட்சி வந்தார், அதனால் அவருக்கு நான் இந்த இடத்தில் உட்கார வைத்து உணவு பரிமாறினேன். பிறகு உண்மையை சொல்லிவிட்டார். நான் கோல் எடுத்து அந்த இலையை அப்புறப்படுத்தி சாணம் மெழுகிவிட்டு நீராடி விட்டு வந்து நிற்கிறேன். சொன்னார், மாபெரும் குற்றம். பாகவதர்களுக்குள்ளே சாதி பார்க்கிற ஈன புத்தியை நீ விட்டுவிட வேண்டும். பாகவதன் என்றால் யார்? பாட்டு பாடுவானா? நாம் அப்படி தியாகராஜ பாகவதன் நினைத்து கொண்டு பேசுவோம். பாகவதன் என்றால் யார்? பகவானுடைய அடியார். எனவே இறைவனுடைய அடியார்களுக்கு இடையே ஜாதி கிடையாது. நீ ஜாதி பார்க்கலாமா? இது தகாது. முதலாக உனக்கு நான் எச்சரிக்கை தருகிறேன். இனியாவது சாதி பார்க்காமல் சமத்துவ பார்வையோடு நடந்து கொள் என்று சொன்னார். முதல் குற்றம். இன்னொரு நாள் ஒரு சூத்திரன், அவன் இவருக்கு எண்ணெய் தேய்த்து விடுவது வழக்கம். அவன் வீட்டிற்கு எண்ணெய் தேய்த்து விட வந்தான். எண்ணெய் தேய்த்து விட வந்தவன் ரொம்பவும் களைப்புற்று மயங்கி விழுகிற நிலையிலே இருந்தான். ராமானுஜர் பார்த்தார். என்னப்பா, நிரம்ப களைப்பாக இருக்கிறாய் போலும். ஆமையனே, நல்ல பசியினால் வந்த களைப்பு. சரி, முதலில் நீ திருவமுது உண்டு விட்டு பிறகு நீ எண்ணெய் தேய்க்கலாம் சொல்லிவிட்டு உள்ளே இருந்த மனைவிக்கு குரல் கொடுத்தார். அம்மா, எண்ணெய் தேய்ப்பம் வந்திருக்கிறான், பசியோடு வந்திருக்கிறான், முதலில் அவன் பசியாரட்டும். நீ சோறு இருந்தால் கொண்டு வா. சாதம் என்பது நல்ல சொல் அல்ல, சோறு என்பதுதான் நல்ல சொல். சோறு இருந்தால் கொண்டு வந்து பரிமாறு என்று. உள்ளே இருந்து குரல் வந்தது, சோறு இன்னும் தயாராகவில்லை. உடனே அவர் சொன்னார், சரி, சோறு தயாராகவில்லையா? ஆனால் அவன் பசித்து கிடக்கிறானே, பசியை போக்க வேண்டும். பழைய சோறு இருக்குமே, பழைய சோறு கொண்டு வந்து கொடு என்றார். பழைய சோறு ஒன்றும் ஒரு பருக்கையும் இல்லை என்று உள்ளே இருந்து குரல் வந்தது. ராமானுஜருக்கு சந்தேகம் வந்தது. என்ற பழைய சோறு எப்பொழுதும் இருக்கு. ஒரு வெளிக்காரியமாக நீ கொஞ்சம் போய் வா என்று ஒரு வேலை கொடுத்து அந்த அம்மையாரை அனுப்பிவிட்டு ஒரு உள்ளே போய் பார்த்தால் பாத்திரம் முழுவதும் பழைய சோறு இருந்தது. பிறகு அம்மையார் வந்தார். சொன்னார், ஒரே நேரத்தில் 2 தவறு செய்திருக்கிறாய் நீ. ஒன்று, ஒருவன் பசித்து கிடக்கிற பொழுது சோறு கேட்டால் இல்லை என்று சொன்னான். 2, பழைய சோற்றை பாத்திரம் முழுவதும் வைத்துக் கொண்டே இல்லை என்று பொய் சொல்லி இருக்கிறார். ஜாதி பார்த்தது ஒரு தவறு, பொய் சொன்னது 2வது தவறு. நான் மீண்டும் சொல்கிறேன், இது போன்ற தவறு அடுத்தும் நிகழுமானால் நீ உன் தாய் வீட்டுக்கு போக வேண்டி இருக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்தார். 2 தவறு முடிந்து விட்டது. 3வது தவறுதான் அவரால் மன்னிக்கவே முடியாத தவறு. பெரிய நம்பி வந்திருக்கிறார் இவரை திருவரங்கத்திற்கு அழைத்துக் கொண்டு போவதற்காக. நண்பர்களே, இடையிலேயே இவர் ஒரு முறை திருவரங்கம் போனார். பெரிய நம்பி அழைத்துக் கொண்டு போனார். போன பொழுது ஆளவந்தார் கண்மூடி விட்டார். அவர் போகிற பொழுதே ஆளவந்தார், நாம் கண்மூடி விட்டார், இறந்து விட்டார், மரணம் அடைந்து விட்டார், போய் சேர்ந்து விட்டார் என்றெல்லாம் வைணவ சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடாது. திருநாடு எழுந்தருளினார் என்று சொல்ல வேண்டும். ஆளவந்தார் திருநாடு எழுந்தருளினார். 80 வயதுக்கு மேற்பட்டவர். தன்னை எங்கே ராமானுஜன் வந்து விட்டானா, ராமானுஜனை அவர் என்ன நினைக்கிறார்? தன்னுடைய தோளிலே இருந்து இந்த வைணவ குலம் தழைப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குகிற அந்த நெறியை ராமானுஜன் தோளிலே வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைந்து தவித்தார். முடியாமல் திருநாடு எழுந்தருளிவிட்டார். அவர் வந்து பார்த்தால் ராமானுஜருடைய மேனியை, ஆளவந்தார் மேனியை ராமானுஜர் பார்க்கிறார். வலக்கையில் 3 விரல்கள் மட்டும் மூடிக்கொண்டிருக்கின்றன. இந்த 3 விரல்கள் மட்டும் முடங்கி கிடக்கின்றனவே, ஏன் என்று அவர் கேட்டார். அப்பொழுது அங்கே இருந்தவர் சொன்னார்கள், அவருக்கு 3 ஆசைகள். 1, வைணவ நெறி தனக்கு பின்னாலும் தழைக்க வேண்டும். வைணவ நெறி தழைக்க வேண்டும். 2வது, பிரம்மசூத்திரம் கொடுத்த பராசரர், விஷ்ணுபுரான் கொடுத்த பராசரர், வியாசர், நம்மாழ்வார், இவர்களுடைய பெயர் இந்த மண்ணில் நிலை பெறுவதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும். 3வது, பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுத வேண்டும். பாஷ்யம் என்றால் உரை.
இந்த 3 ஆசைகள் அவருக்கு இருந்தன. இந்த 3 ஆசைகளை அவர் இந்த மண்ணுலகில் தனக்கு பின்னாலே வருபவன் செய்வதற்கு விட்டு போயிருப்பதன் அடையாளம் தான் இந்த 3 விரல்களும் முடங்கி இருப்பது என்று சொன்னார். உடனே ராமானுஜர் சொன்னார், இந்த 3 ஆசைகளையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார். சொல்லிவிட்டு பிறகு இவர் இங்கே வந்திருக்கிறார். இன்னும் ஒரு துறவியாகவில்லை, மனைவியோடு தான் இருக்கிறார். தாய் கண்மூடி விட்டாள், மனைவி இவர் மட்டும்தான் இருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த 2 தவறு நடந்து விட்டது. இப்பொழுது பெரிய நம்பி மீண்டும் இவரை அழைத்துக் கொண்டு செல்வதற்காக மனைவியோடு வருகிறார். இவருக்கும் திடீரென்று திருவரங்கம் செல்ல வேண்டும் என்ற நினைவு வந்து வீட்டை விட்டு இவரும் புறப்படுகிறார். 2 பேரும் வழியில் மதுராந்தகத்திலே சந்திக்கிறார். இன்றைக்கும் ஏரி காத்த பெருமாள் கோயில் இருக்கிறது மதுராந்தகத்தில். இந்த பெருமாள் கோயிலில் 2 பேரும் சந்திக்கிறார். இந்த 2 பேரும் சந்திக்கிற பொழுது அங்கேதான் பஞ்ச சம்ஸ்காரங்களை அவர் செய்கிறார். வைணவர்களுக்கு தெரியும் பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்வதென்றால் வல கையில் வல புயத்தில் சக்கரத்தையும் இடபுயத்தில் சங்கையும் மந்திர உச்சாரணங்களோடு பொறித்துக் கொள்வது. அடுத்து இறைவனுடைய திருநாமங்களில் முக்கியமான 12 நாமங்களை சொல்வது. இப்படி 5 சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. பெருமாளுடைய வைணவ சம்பிரதாயப்படி ஒரு பெயர் வைத்துக் கொள்வது, ஒரு குறிப்பிட்ட மூர்த்தத்தை தொடர்ந்து வணங்குவதற்கு அந்த சம்ஸ்காரம் செய்தவர் வழிகாட்டுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வது. இப்படி 5 சம்ஸ்காரங்களை அவர் செய்து கொடுக்கிறார். செய்து முடிந்த பிறகு, சரி நீங்கள் மீண்டும் திருக்கட்சிக்கு வாருங்கள், காஞ்சிபுரம் செல்வோம், அதற்கு பிறகு திருவரங்கம் செல்வது குறித்து சிந்திப்போம் என்று அழைத்துக் கொண்டு போனார். வீட்டிற்கு அழைத்து போகிறார். வீட்டில் போய் சொன்னார், வீட்டில் மேல் தளத்தில் நீங்களும் உங்கள் துணைவியாரும் இருங்கள். நான் உங்களிடம் சில காலம் திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் தெளிவான முறையில் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு நீங்கள் குருவாக இருந்து பாடம் நடத்த வேண்டும் என்று கேட்டார். 6 மாத காலம் பாடம் நடந்தது. நண்பர்களே, இவரும் பிராமணர், அவரும் பிராமணர். ஆனால் ஒரு நாள், இந்த 6 மாதத்திற்கு பிறகு ஒரு நாள், கிணற்றில் தண்ணீர் எடுப்பதற்காக இவருடைய மனைவி தஞ்சமாம்பாளும் பெரிய நம்பியினுடைய மனைவி விஜயாம்பாளும் ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துக் கொண்டு போனார். ஒரே நேரத்தில் அந்த ராட்டினத்தில் 2 பக்கம் விட்டு தண்ணீர் எடுக்கலாம். 2 பேரும் இழுக்கிறார்கள். 2 பேரும் குடத்தில் கயிறு எடுக்கிற பொழுது விஜயாம்பாளினுடைய குடத்தில் இருக்கிற நீர் தெரித்து தஞ்சமாம்பாள் குடத்திலே விழுந்து விட்டது. இந்த அம்மையாரும் பிராமண குலம் தான், அந்த அம்மையாரும் பிராமண குலம் தான். உடனே இந்த அம்மையார் குணங்களினுடைய குன்றாக இருந்த அந்த அம்மையார் உடனே கோபத்தோடு சொன்னார், உன் குடத்திலே இருக்கிற தண்ணீர் என் குடத்தில் தெரிப்பது போல் நீ செய்தது சரியா என்றார். இதில் என்ன தவறு நடந்து விட்டது? காஞ்சிபுரத்தை ஒப்பு நோக்க திருவரங்கம் தாழ்ந்தது. நம்மையாருடைய வாக்கு. அதாவது பிராமண குலத்திலேயே நாங்கள் உயர்குலம், எங்களினும் நீ தாழ்ந்த குலம், உன் குடத்து தண்ணீர் என் குடத்திற்குள்ளே வந்து சேருவது தகாது என்று சொன்னார். கிணற்றடி சண்டை உருவாகிவிட்டது. கிணற்றடி சண்டை நடந்து, தோண்டி சண்டை தான் துறவுக்கே காரணம். இந்த கிணற்றடி சண்டை நடந்து முடிந்தது. ராமானுஜருக்கு செய்தி வருவதற்கு முன்பே விஜயாம்பாள் என்ன செய்வாள்? தன்னுடைய பாரத்தை கணவனிடம் தானே இறக்கி வைக்க முடியும். உடனே அழுது கொண்டே விரைவாக போனால், பெரிய நம்பியை பார்த்தால், இப்படி ஒரு அவமதிப்பு நமக்கு நேர்ந்து விட்டது என்றார். இனி இங்கிருத்தல் தகாது என்று உடனே தன் மனைவியை அழைத்துக் கொண்டு திருவரங்கம் போய்விட்டார். ராமானுஜர் வந்தார். எங்கே அவர் என்று கேட்டார். ஊரே கூடி சொன்னது நடந்த விஷயத்தை. பெரிய நம்பியையே அவமதித்து விட்ட பிறகு நீ மற்ற ஜாதி பார்த்ததிலிருந்து இப்பொழுது பிராமண ஜாதிக்குள்ளேயே பிரிவு பார்க்க தொடங்கிவிட்டாய். எனவே இனி உன்னை வைத்துக் கொண்டு வாழ்தல் என்பது என் வாழ்க்கை வழிமுறைக்கு தகாது. இப்பொழுதே நீ உன் பிறந்தகம் செல்லலாம். எத்தனை பொருள்கள் உண்டோ அனைத்தும் உனக்கே நான் சமர்ப்பிக்கிறேன். நீ பிறந்தகம் செல், நான் துறவு மேற்கொள்கிறேன் என்று அன்றோடு கை கழுவி விட்டு வரதராஜ பெருமாள் கோயிலிலே வந்து அந்த தடாகத்திற்கு முன்னாலே போய் வேள்வி தீயை அவர் எழுப்பி, அந்த வேள்வி தீயில் தன்னுடைய செல்வம் சம்பந்தப்பட்ட ஆசையையும் மனைவி சம்பந்தப்பட்ட ஆசையையும் ஒன்றாக எரித்து விட்டு, நம் வேள்வி தீயை வைப்பதென்றால் என்ன? நம் ஆசைகளை எரிப்பது. எரித்து விட்டு அவர் மஞ்சளாடை பூண்டார், திரிதண்டம் கையில் ஏந்தினார்.
நீங்கள் இப்பொழுது சங்கராச்சாரியார் பார்த்தால் ஒரே ஒற்றை கம்பாக வைத்திருப்பார், 3 கிளை இருக்காது. அத்வைதிகளுக்கு ஒரே ஒரு கம்பு தான் இருக்கு. விசிஷ்டாத்வைதத்தில் ஈடுபட்ட வைணவத்தில் ஈடுபட்டவர்கள் துறவிகள் கையில் திரிதண்டம் 3 கிளை இருக்கும். அது 3 கிளை என்ன சொல்கிறது என்றால், மனம், மொழி, மெய் ஆகியவற்றில் யாருக்கும் எந்த தவறும் செய்யாமல் என் புலன்களை அடக்கி வாழ்வேன் என்று உலகத்திற்கு சொல்வதற்குத்தான் திரிதண்டம். தண்டம் வைத்திருப்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம், மொழி, மெய்யால் எவனுக்கும் எந்த துயரையும் தராத வாழ்வு, அவன் தான் தண்டம் ஏந்த வேண்டும். எனவே திரிதண்டம் ஏந்தினார். அதற்கு பிறகு அவர் திருவரங்கம் போனார். ஊர் கூடி வரவேற்றார்கள். திருவரங்கம் கோயிலில் அவரை மடாதிபதியாக உட்கார வைத்தார்கள். அவர் கோயிலுக்குள்ளே 1000 சீர்திருத்தங்களை கொண்டு வந்து சேர்த்தார். இவற்றையெல்லாம் நிரம்ப இப்பொழுது சொல்ல முடியாது. நிறைய சீர்திருத்தங்கள் செய்தார். பூஜை முறையிலே சீர்திருத்தங்கள் செய்தார். நிர்வாக முறைகளிலே சீர்திருத்தம் செய்தார். இறைவனுக்கு முன்னாலே திவ்ய பிரபந்தத்தை பாட வைத்தார். கோயிலுக்குள்ளே இறைவனுக்கு முன்னால் வடமொழியில் சொன்னால்தான் இறைவன் காதுக்கு போய் சேரும், தமிழில் ஓதினால் சேராது என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறதே, அந்த பெருமாளுடைய திருவரங்கனுக்கு முன்னால் தமிழ் மறையை கொண்டு போய் சேர்த்த புரட்சியாளர். 4000 திவ்ய. இன்றைக்கும் காசியிலே இருக்கக்கூடிய வைணவனாக இருந்தாலும் பெருமாள் வீதி உலா நடந்தால் தமிழே தெரியாத அந்த வைணவர்கள் திவ்ய பிரபந்தம் பாடிக்கொண்டு போவார்கள். அவர்களுக்கு அர்த்தம் தெரியாது. எப்படி வடமொழியில் அர்த்தம் தெரியாமலே நாம் ஸ்லோகங்களை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அதே போல் அவர்கள் அர்த்தம் தெரியாமலேயே தமிழ் வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த தமிழ் மறையை இறைவனுடைய மறையாக கொண்டு போய் சேர்த்த இன்னொரு புரட்சியை ராமானுஜன் நடத்தினார். அதற்கு பிறகு நண்பர்களே, மிக முக்கியமானது, திருவரங்கத்திலே இருக்கிறார். பெரிய நம்பியை அவர் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறார். பெரிய நம்பி சொன்னார், இன்னும் மறை பொருளின் ரகசியங்கள் முழுவதையும் ஆளவந்தார் இறக்கி வைத்த இடம் ஒன்று உண்டு. அதுதான் திருக்கோஷ்டியூர் நம்பி. திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் நீ போய் மறை ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். இங்கேதான் சங்கரரில் இருந்து நான் ராமானுஜரிடம் வந்து சேர்ந்ததற்கான அடிப்படை. இங்கிருந்து நடந்து போனார். திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடந்து போனார். அவருக்கு 2 முக்கியமான, அவருடைய குரு பரம்பரையில் நிறைய சீடர்கள் வந்து வாய்த்து விட்டார்கள். அந்த சீடர்கள் வந்து சேர்ந்ததெல்லாம் தனி வரலாறு. அது மிக முக்கியமானவர்கள் முதலியாண்டான் ஒரு பக்கம், கூரத்தாழ்வான் இன்னொரு பக்கம். இந்த முதலியாண்டான் தண்டம், திரிதண்டம், கூரத்தாழ்வான் பவித்திரம். திரிதண்டம் போல் முதலியாண்டானும் பவித்திரம் போல் கூரத்தாழ்வானையும் வைத்துக் கொண்டுதான் வலம் வருவார் ராமானுஜர். இந்த இருவரோடும் சேர்ந்து போனார். திருக்கோட்டியூர் நம்பியின் வீடு எது என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒரு ஓலை குடிசை ஆசிரமம் போன்று இருக்கும், அதை காட்டினார்கள். போனார். அவர் மாணவர்களை வைத்துக் கொண்டு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் போய் பவ்யமாக நின்றார். ஐயா, நான் திருவரங்கத்திலே இருந்து வந்திருக்கிறேன். பெரிய நம்பி உங்களை பார்க்க சொன்னார். மறையினுடைய ரகசியம், வைஷ்ணவ மந்திரத்தை உங்களிடம் அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அவர் தலை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. நீ யார் என்றும் கேட்கவில்லை. பாடம் முடிந்த பிறகு அவர் வீட்டுக்குள்ளே போய்விட்டார். இவர் நின்று நின்று பார்த்தார், ஒன்றும் நடக்கவில்லை. மறுநாளும் போய் நின்றார், ஒன்றும் நடக்கவில்லை. மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிற பொழுது, பிறகு பார்க்கலாம், இன்னொரு முறை வாருங்கள் என்று சொன்னார். 18 முறை அவர் நடந்தார். நாம் நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற பொழுது கஜினி முகமது 17 முறை படையெடுத்தான் தெரியுமா? 17 முறை படையெடுத்து 17வது முறைதான் வெற்றி பெற்றான். அதனால் நீ கஜினி முகமதுவை மனதிலே வைத்துக் கொள் என்று சொல்லிக் கொடுக்கிறோமே. ராமானுஜன் 18 முறை சென்று அறிவை பெறுவதற்கு, 17 முறை கஜினி படையெடுத்தது கொள்ளையிடுவதற்கு, கொலை செய்வதற்கு. 18 முறை ராமானுஜன் திருவரங்கத்திலே இருந்து திருக்கோஷ்டியூருக்கு பாகம் நோக நடந்தது அறிவை பெறுவதற்கு, மறையை அறிவதற்கு. இதையல்லவா நாம் சான்றாக சொல்ல வேண்டும்.
நாம் எந்த ஆசிரியராவது வகுப்பறையில் யாராவது சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். நம் கற்பித்தல் முறையிலே உள்ள தவறுகளை சொல்கிறேன் நான். இவர் போனார், ஒவ்வொரு முறை போனாலும் இன்னொரு முறை வாரும் என்றார். ஒரு முறை அவர் திருவரங்கத்திற்கு பெருமாளை தரிசிப்பதற்காக திருக்கோஷ்டியூர் நம்பி வந்தார். அப்பொழுதும் போய் இவர் சாஷ்டாங்கமாக பாதங்களிலே விழுந்து தொழுது, ஐயா, என் பக்கம் நீங்கள் அருட்பார்வையை காட்ட வேண்டாமா? சரி வாரும், இந்த முறை சொல்கிறேன் என்றார். போனார், அந்த முறையும் சொல்லவில்லை. ஏன் தெரியுமா நண்பர்களே? அறிவு தேடலில் அவனுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று காணுகிற முயற்சி அது. வருகிற பொழுதே ஒன்றை கொடுத்து விட்டால் கொடுக்கின்ற பொருளினுடைய பெருமையே தெரியாது. கொடுக்கின்ற பொருளின் பெருமை தெரியாது என்பது ஒன்று, அந்த பொருள் போய் சேருகிற பாத்திரம் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்பது முதலிலேயே தெரிந்துவிடாது. எனவே இது சோதனை. 18வது முறை போனார். பிறகு மனமிறங்கி, நான் மறை ரகசியத்தை உமக்கு சொல்லித் தருகிறேன், ஆனால் இது சாதாரணமான செய்தி அல்ல. 30 நாள் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். இருப்பீர்களா? இருப்பேன் ஐயா. தண்ணீர் கூட அருந்தக்கூடாது. இப்பொழுது உண்ணா நோன்பை நினைத்துக் கொண்டு நாம் பார்க்க கூடாது. நீர் கூட அருந்தாமல் 30 நாள் கடுமையாக உண்ணா நோன்பு இருந்து உயிரோடு நீர் இருந்தால் உமக்கு நான் அந்த மறை பொருளை வழங்குவேன் என்றார். சௌமிய நாராயண பெருமாள் சன்னதியில் போயவர் உண்ணா நோன்பை ஏற்றார். நீர் கூட அருந்தாமல் 16 நாட்கள் அவராலே தள்ள முடிந்தது. 17வது நாள் மூர்ச்சித்து விட்டார். திருநாடு எழுந்தருளி விடுவார் என்று எல்லாரும் அஞ்சுகிறார்கள். இந்த திருக்கோஷ்டியூர் நம்பி இப்படி துடிக்க துடிக்க சாவடிக்கிறானே. பல பேர் ஆத்திரப்பட்டார்கள். ஓடி போய் நம்பியை பார்த்தார்கள். ஐயா, நீர் அருந்தாமல் 17வது நாள் வரை தாங்கி மூர்ச்சை அடைந்திருக்கிறார். இப்பொழுதாவது அவருக்கு நீங்கள் ஏதாவது துணையாக நிற்க வேண்டாமா? திருக்கோஷ்டியூர் நம்பி சூத்திரம் மாதிரி சொன்னார், இறந்தால் ஆளவந்தாரிடம் அறிந்து கொள்ளட்டும், இருந்தால் என்னிடம் தெரிந்து கொள்ளட்டும். அதுதான் அக்னி பிரவேசம் சொன்னார். அதற்கு பிறகு அவரே கொஞ்சம் மனமிறங்கி தண்ணீர் மட்டும் அருந்தலாம் என்று ஒரு சின்ன சலுகை கொடுத்தார். தண்ணீர் அருந்தி 30 நாள் முடிந்தது. அதற்கு பிறகு அவரை அழைத்தார். காலையில் வா, உனக்கு நான் மறைபொருளை சொல்கிறேன் என்றார். மறுநாள் இவர் உள்ளே போகிற பொழுது இந்த பக்கம் முதலியாண்டானையும் அந்த பக்கம் கூரத்தாழ்வானையும் அழைத்துக் கொண்டு உள்ளே போய் உட்கார்ந்தார். அவர் சொன்னார், திரிதண்டம் பவித்திரத்தோடு மட்டும்தான் நீ வந்து என்னிடம் மறைபொருளை அறிந்து கொள்ள வேண்டும். வேறு யாரையும் நீ அழைத்துக் கொண்டு வரக்கூடாது, வந்தால் சொல்ல மாட்டேன் என்றார். உடனே இவர் சொன்னார், ஐயா, நான் திரிதண்டம் பவித்திரத்தோடு தான் வந்திருக்கிறேன். அவர் ஒன்றும் புரியவில்லை. திரிதண்டம் பவித்திரத்தோடு வந்திருக்கிறார், 2 ஆளை பக்கத்தில் வைத்திருக்கிறாயே. ஆமையா, இவர்தான் என் திரிதண்டம், இவர்தான் என் பவித்திரம் என்றார். அதற்கு பிறகு வைஷ்ணவ மந்திரத்தை அவர் இவருக்கு சொல்லிக் கொடுத்தார். நண்பர்களே, சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்த அடுத்த நிமிடமே சொன்னார், ஓர் ஆசிரியன் இன்னொருவனுக்கு இறக்கி வைப்பது இது. உன் காலத்திற்கு பிறகு இந்த மறைபொருளை இன்னொருவனுக்கு நீ இறக்கிவிட்டு போக வேண்டும். வேறு யாருக்கும் நீ சொல்லக்கூடாது. நன்றாக நீ மனதில் வைத்துக் கொள், இது மறைபொருள். மறை என்றால் வேகம் என்றும் ஒரு பொருள் உண்டு, மறை என்றால் மறைந்து நிற்பது என்றும் பொருள். இது வெளிப்படுத்தலாகாது, இது மறைபொருள். மனதிலே வைத்துக் கொள், யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆச்சாரியன் இந்த வைஷ்ணவ மந்திரத்தை இன்னொருடம் இறக்குகிறானே ஏன்? ஆளவந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் இறக்கிவிட்டு போனார். திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜனுக்கு இறக்குகிறார். அதற்கு முன்பு இவ்வளவு சோதனைகள் வைத்திருக்கிறார். ஏன்? வைஷ்ணவ மந்திரம் எவன் காதினாலே கேட்கிறானோ அவனுக்கு வீடு பேறு கிடைக்கும், சொர்க்கவாசல் திறக்கும், முக்தி அடைவான். அந்த மிகப்பெரிய ஒரு பரிசு பொருளை ஆளவந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் கொடுத்து விட்டு போனார். நம்பி அதை இப்பொழுது ராமானுஜனிடம் கொடுத்திருக்கிறார். ராமானுஜன் பார்த்தார், ஏற்றுக்கொண்டார்.
மனதிலே வைத்துக்கொள், இது மறைபொருள். நீ மட்டும்தான் உன் மனதில் வைத்திருக்க வேண்டும். உன் அந்திமத்தில் அடுத்து தகுதி மிக்க ஒரு சீடனை தேர்ந்தெடுத்து அவனிடம் இறக்கிவிட்டு நீ செல்ல வேண்டும். இல்லாமற் போனால் நரகத்தில் போய் சேர்வாய். ஆசிரியனிடம் வழங்குகிற சத்தியத்தை மீறினால் நரகம் உனக்கு கிடைக்கும், மனதிலே வைத்துக் கொள் என்றார். அவர் திருவடி தொழுது சத்தியம் செய்ய சொன்னார். சத்தியம் செய்தார். ராமானுஜர் சத்தியம் செய்தார். செய்துவிட்டு வெளியே வந்தார். இரவு படுத்து சிந்திக்கிறார். இந்த ஒரு மறைபொருளை அறிவதற்காக 18 முறை திருவரங்கத்திலே இருந்து பாதம் நோக நோக திருக்கோஷ்டியூர் வந்தோம். 30 நாட்கள் நீரருந்தாமல் உண்ணா நோன்பு இருந்து பிறகு இதை பெற வேண்டும் என்று சொன்னார். இவ்வளவு கடுமையான முயற்சிகளை செய்துதான் இந்த மறைபொருளை பெற முடியும் என்றால் எத்தனை பேரால் இது பெற முடியும்? யோசிக்கிறார். ஒரு வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு மனிதன் இதை ரகசியம் காப்பது போல் காத்து அதற்கு பிறகு இன்னொருவனிடம் இறக்கிவிட்டு போனால் ஒவ்வொருவனுக்கு மட்டுமே இது போய் சேருவதென்றால் இந்த சமூகம் முழுவதும் என்றைக்கு ஒட்டுமொத்தமாக பயன் பெறும்? யோசித்தார். காலையில் எழுந்தார். அப்பொழுது திருக்கோஷ்டியூரில் பெருமாளுக்கு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான கூட்டம் கூடியிருக்கிறது. அந்த கூடி நிற்கிற கூட்டத்திற்கு முன்னாலே போய் நின்றார். அதில் எல்லா சாதியும் இருந்தான். பிராமணன் இருந்தான், சத்திரியன் இருந்தான், வைசியன் இருந்தான், சூத்திரன் இருந்தான், பஞ்சமன் இருந்தான், எல்லாரும் இருந்தார். போனார். திருமதிலின் மீது ஏறி நின்றார். அனைவரும் பார்க்கிறார். ஏறி நின்று, நண்பர்களே, நீங்கள் அத்துணை பேரும் வீடு பேறு அடைவதற்கான வைஷ்ணவ மந்திரத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது வழங்குகிறேன் என்று வெளிப்படையாக எவனிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்டு நம்பி கொடுத்த மறை பொருளை அனைவருக்கும் எடுத்து கொடுத்தார். அதை அழகாக மணவாள மாமுனி சொல்கிறார். ஓர் ஆண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர், ஈரார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். ஆசை உடையவருக்கெல்லாம் கூறும் என்று பேசி வரம்பு அறுத்தார். அதுதான் முக்கியம். அதுவரை போடப்பட்டிருந்த அந்த தடையை, அந்த வேலியை தகர்த்து எரிந்து ஆசை உடையவன் எல்லாம் அறிந்து கொள்ளட்டும் என்று வெகுஜனத்திடம் கொண்டு போய் சேர்த்தார். ஓர் ஆண் மட்டுமே அறியக்கூடியதை சமூகம் முழுவதும் அறிவதற்கு செய்தார். அதை நண்பர்களே, இந்த குரு பரம்பரையில் 6000 படி 3000 படி என்றெல்லாம் சொல்வார்கள். 6000 படி குரு பரம்பரையில் சொல்கிற பொழுது திருக்கோஷ்டியூரில் தெற்காழ்வார் திருவோலக்கத்திலே அநேகம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அப்பரம ரகசியார்த்தத்தை அருளி செய்தார். அநேக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்றுதான் குரு பரம்பரையில் அந்த 6000 படி சொல்கிறது. இன்னின்ன ஜாதி என்று சொல்ல காரணம் ஸ்ரீ வைஷ்ணவன் என்று சொல்லிவிட்டாலே ஜாதி கிடையாது. அதுதான் ராமானுஜன் உருவாக்கி வைத்தது. முற்று குருதி வடிய விழுந்து கிடக்கிறான் என்றால் அவனை பார்க்கிற பொழுது விழுந்து கிடப்பவன் வேறு எவனும் இல்லை, நான் தான். நான் விழுந்து கிடக்கிறேன். என் உடம்பு காயப்பட்டிருக்கிறது, என் உடம்பு காயத்திலே இருந்து உதிரம் வழிகிறது என்று பர துக்கத்தை சுய துக்கமாய் ஏற்று அந்த துக்கத்தை துடைப்பதற்கு முனைபவன் எவனோ அவன் தானடா ஸ்ரீ வைஷ்ணவன் என்று சொன்னான். இன்றைக்கு சுனாமியால் பாதிக்கப்பட்டு கிழக்கு கடற்கரை ஓரம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்தார்கள் என்கிற செய்தி சேருகிற பொழுதே ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டுவதற்கு இந்த நாடு முழுவதும் கரங்கள் நீண்டனவே. நான் நினைத்து பார்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருதயத்தின் ஈரம் குறைந்து போய்விட்டது இந்த இந்திய திருநாட்டில் என்று நான் பேசி வருபவன். அன்பையே நான் எல்லா இடத்திலும் அன்பின் யாசகனாக நின்று அன்பை போதிப்பவன். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். இவ்வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை. அன்புதானடா ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய உண்மையான தவம் என்று உருகி உருகி உரத்த குரலில் முழங்கிவிட்டு போனானே பாரதி. அந்த
ஈரம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது நினைத்தேன். நண்பர்களே, ஆறு ஓடுகிறது, ஜீவ ஊற்று பெருக்கெடுத்து ஓடுகிற ஆறு ஒரு கட்டத்தில் குப்பையும் கூளமும் குவிந்து ஆறு மூடி கிடக்கிற பொழுது பார்க்கிறேன், ஜீவ ஊற்று புறப்பட்டு பெருநதியாய் பொங்கி பிரவாகமாக வழிந்து கொண்டிருந்த ஆறு இன்றைக்கு குப்பையும் கூளமுமாய் வறண்டு விட்டதே என்று சிந்திக்கிற பொழுது, மூடியிருப்பது வெறும் குப்பையும் கூளமும் மட்டும்தான். இந்த குப்பைக்கும் கூளத்திற்கும் உள்ளே இன்றைக்கும் வற்றி விடாத கருணை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதுதான் இன்றைக்கு சுனாமிக்கு அத்தனை பேரும் போயிட்டு. நாகப்பட்டினத்தில் இருக்கிற கலெக்டர் என்ன சொல்கிறார்? மருந்து அனுப்பி வைத்தது போதும் நிறுத்துங்கள் என்கிறார். குவிந்து விட்டது வந்து இங்கே போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அடுத்தவன் துயர் துடைக்கிற உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளத்தை உருவாக்க முனைவதற்கு பெயர்தான் மதம். அந்த மதத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த மனிதன் தான் ராமானுஜர். எனவே இந்த ராமானுஜரை ஒரு பகுதி மட்டும்தான் காட்டியிருக்கிறேன். இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்னென்ன சாதனைகள், வெறுமனே இந்த மறையை அவர் அடுத்தவனுக்கு சொன்னார் என்பது மட்டுமல்ல. நண்பர்களே, இந்த ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அவரிடம் இருந்த சீடர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர் எப்படி அந்த பையரை வளர்த்தார். உறங்கா வில்லி என்று ஒருவர். நீங்கள் இந்த ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒவ்வொரு சீடனுடைய வாழ்க்கையும் படித்தால் சிலிர்த்து போவீர்கள். ஒரு அற்புதமான மகான் என்றால் அவனுக்கு வாய்த்த சீடர்களின் அற்புதங்களின் மூலம் அவன் அற்புதம் இன்னும் அதிகமாக தெரிய வேண்டும். இந்த உறங்கா வில்லி என்பவன் உறையூரிலே அகலங்கன் என்ற ஒரு சிற்றரசன் இருந்தான். அவனுடைய பாதுகாப்பாளனாக ராமனுக்கு வனவாசத்தில் உறங்காமலே இலக்குவன் இருந்து உறங்காவில்லி என்று பெயர் பெற்றானே, அப்படி இவன் இந்த அகலங்கனுக்கு பாதுகாப்பாக இருந்த உறங்காவில்லி. அவனுடைய மனைவியின் பெயர் பொன்னாட்சி. இந்த உறங்காவில்லிக்கு தன் மனைவி பொன்னாட்சியின் மீது அப்படி ஒரு காதல், எல்லையற்ற காதல். அவளை அழைத்துக் கொண்டு திருவிழாவுக்கு வருகிறான். திருவரங்கத்தில் வசந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வசந்த விழாவிற்கு 2 பேரும் வருகிறார்கள். பொன்னச்சி வருகிற பொழுது இந்த உறங்காவில்லி என்ன செய்கிறான்? குடை பிடித்துக் கொண்டு வருகிறான். வெயில் பட்டு மலர் வாடி வதங்குவது போல் இந்த வெயில் பட்டு மலர் போன்ற என் மனைவியின் முகம் வாடிவிடக் கூடாதே என்று அவளுக்கு குடை பிடித்தான். குடைபிடித்தது மட்டுமல்ல, அவளுடைய பாதங்கள் இந்த நிலத்திலே பட்டு சிவந்து விடக்கூடாதே என்பதற்காக தன்னுடைய பொற்பட்டு உத்தரியத்தை கரற்றி அதை அவன் நடைபாவாடையாக விரித்து அதன் மீது அவளை நடக்க வைத்துக் கொண்டே வருகிறான். வசந்த விழாவிலே கூடியிருந்த அத்துணை பேரும் பார்த்து, இப்படி ஒரு பெண்டாட்டி தாசனா, இப்படி ஒரு பைத்தியக்காரனா, ஊரே சிரிக்கிறது. ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. தன் மனைவியினுடைய மேனி வாடக்கூடாது, உடைபிடித்தான், நடைபாவாடை விரித்தான். ஊர் சிரிக்கிறது, ஏளனம் செய்கிறது. அந்த நேரத்தில் சீடர்களோடு ராமானுஜர் வருகிறார். ராமானுஜரிடம் இந்த காட்சியை ஒரு சீடன் காட்டினான். ஐயா, அங்கே பாருங்கள், அந்த பைத்தியக்காரன் பெண் பித்தன் என்ன செய்து கொண்டிருக்கிறான். அவர் பார்த்தார். ராமானுஜருக்கு உடனே பொறிதட்டியது. ஒரு பெண்ணின் அழகில் ஈடுபட்டு ஊர் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்கும் என்று சிறிதும் கவலைப்படாமல் தன்னை முற்றாக அர்ப்பணித்து விட கூடிய உள்ளம் இவனுக்கு இருக்கும் என்றால், இவன் இறைவனின் அழகில் ஈடுபட்டால் இன்னும் இவனுடைய பக்தி நிலை எங்கே போகும் என்று பார்த்தார். இந்த 2 பேரையும் அழைத்துக் கொண்டு வர சொன்னார். அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். 2 பேரும் வந்து நின்றார். ராமானுஜர் கேட்கிறார், மகனே, உன் மனைவிக்கு ஊரே பார்க்கிறார் போல் இப்படி பணிவிடை செய்கிறாயே, இது பரிகாசத்திற்குரிய செயல் இல்லையா என்றார். உறங்காவில்லி சொன்னான், ஊர் சிரிக்கட்டுமே, உலகம் சிரிக்கட்டுமே, எனக்கென்ன ஐயா, என் வேடர் குலத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தின் எந்த குலத்திலும் என் மனைவிக்கு நிகரான அழகியை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி ஒரு அழகை நான் பெற்றிருக்கிறேன். அந்த அழகுக்கு பணியாற்றுவதே பெரும் பேராக நான் கருதுகிறேன். அப்படி என்னப்பா உன் மனைவியின் எந்த அழகில் நீ இப்படி ஈடுபட்டு விட்டாய்? என் மனைவியின் கண்ணை கொஞ்சம் பாருங்கள் ஐயா, கண் அழகி.
இது போன்ற கண்கள் யாருக்காவது உண்டா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கண்களுக்கு இணையான அழகு எங்காவது இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். சவால் விட்டான். உடனே அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், மகனே, உன் மனைவியின் கண்கள் மிக அழகாகத்தான் இருக்கின்றன, ஆனாலும் இதைவிட அழகான கண்கள் ஒன்று உண்டு என்றார். இதைவிட அழகான கண்கள் உண்டா? எங்கே இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? மடத்துக்கு வா, காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பிறகு இவன் போனான். மனைவியை கொண்டு போய் உறவினர் வீட்டிலே விட்டுவிட்டு மடத்துக்கு போனான். அவனை அழைத்துக் கொண்டு திருவரங்க கோயிலுக்குள்ளே போய் அரங்கனுக்கு முன்னாலே நிறுத்தினார். அரங்கனை பார், அரங்கனுடைய கண்களை கொஞ்ச நேரம் பார் என்றார். இவன் பார்க்கிறான். அந்த கண்களை பார்க்க 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 உலகத்தில் இப்படி ஒரு அழகா? அந்த கமல செங்கண்ணை பார்த்தான், கருத்து முழுவதையும் இழந்தான். இந்த செங்கண்ணை பார்ப்பது ஒன்றுதானடா இனி வாழ்வில் நமக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் பேறு என்று மனம் மாறினான். அன்றே அவன் அந்த மடத்தில் ராமானுஜரின் சீடனானான். அவன் வேடன் மறந்து விடாதீர்கள். தாழ்குலம் என்று பேசப்பட்ட அந்த வில்லியை வில்லிதாசன் என்று பெயர் வைத்து அவனை அவர் தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். எந்த அளவுக்கு அவர் இருந்தார், இந்த ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் ராமானுஜர் உள்ளத்தை புரிந்து கொள்வதற்கு. தண்டம் திரிதண்டம் பவித்திரத்தோடு வா என்று சொல்கிற பொழுது இவன் தானையா திரிதண்டம், இவன் தானையா பவித்திரம் என்று சொல்லி அவர் 2 பேரை அழைத்துக் கொண்டு போனார் அல்லவா? அந்த 2 பேரோடு தான் அவர் நீராடுவதற்கு காவிரிக்கு செல்வார். 2 பேரோடு நீராட செல்கிறார். இந்த திரிதண்டம் பவித்திரமாக இருக்கக்கூடிய இந்த 2 பேருடைய கைகளை பற்றி கொண்டு தோளிலே கை போட்டுக் கொண்டு போவார். போய் குளித்து விட்டு நீராடி விட்டு திரும்புகிற பொழுது இந்த 2 பேருடைய தோள்களின் மீதும் ஈரத்துணி போட்டு இந்த ஈரத்துணியின் மீது கைகளை வைத்துக் கொண்டுதான் திரும்புவார். இது பல பேருக்கு புரியவில்லை. ஒரு நாள் அவருடைய சீடர்களை கேட்டார்கள், என்னையா இது? 2 பேரும் உங்களுக்கு உயிருக்கு உயிரான சீடர்கள். இந்த 2 பேரோடும் நீராட செல்கிற பொழுது அவர்களுடைய வெற்று தோள்களின் மீது கை போட்டு செல்கிறீர்கள். நீராடி விட்டு திரும்புகிற பொழுது ஈரத்துணியை 2 பேர் தோளிலும் போட்டு அதன் மீது கை வைத்து வருகிறீர்களே, ஏன் என்று கேட்டார். அவர் சொன்னார், நான் நீராடி விட்டு புற தூய்மையோடு வருகிறேன். புற தூய்மையோடு இறைவனிடம் வந்தால் போதாது, அகம் தூய்மையாக இருக்க வேண்டும். என் அகம் தூய்மையாக இருப்பதற்கு புற தூய்மை செய்து கொண்டு வருகிறேனே, வருகிற பொழுது இவர்களுடைய வெற்று தோள்களின் மீது நான் கை வைத்தால் நாம் உயர் குலம் என்கிற ஒரு இருமாப்பு, அகந்தை, ஆணவம் இவர்களுக்குள்ளே படிந்து கிடக்கிறதே, அது எனக்கு வந்து சேர்ந்துவிடும். இவர்கள் என்னதான் வந்து நின்றாலும் நாம் உயர்குலம், பிராமண குலத்திலே பிறந்தவர்கள் 2 பேருமே செல்வ செழிப்புள்ளவர்கள். முதலையாண்டானும் சரி, கூரத்தாழ்வானும் சரி, செல்வ செழிப்பிலே இருந்தவர்கள், பேரறிஞர்கள். செல்வத்தை துறந்து விட்டு தன்னுடைய எல்லா விதமான கௌரவங்களையும் துறந்து விட்டு நாம் இங்கே வந்து நிற்கிறோம். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் துறந்து விட்டு துறவியானேன் என்று சொல்கிறானே, அவனிடம் ஒன்று மட்டும் துறக்காமல் இருக்கும். எது தெரியுமா? நான் எல்லாவற்றையும் துறந்தவன், நான் எல்லாவற்றையும் துறந்தவன் என்ற ஒரு எண்ணம் மட்டும் அவன் துறக்காமல் இருப்பான். இவன் முழு துறவியாக எப்பொழுது வர முடியும்? எல்லாவற்றையும் துறந்தவன் என்கிற எண்ணத்தையும் துறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் முழு துறவி. நீங்கள் கல்வி கற்கிறீர்கள், கல்லாத பேர்களே நல்லவர்கள் என்றார் தாயுமானார். ஏன் சொன்னார்? கல்லாத பேர்களே நல்லவர்கள். அப்படியானால் கற்றவன் நல்லவன் இல்லையா? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பைபிளை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்கிரீசத் நாலேஜ் இன்கிரீசத் சாரோ. பைபிள் வாசம். If knowledge increases, sorrow also increases. அறிவு பெருக பெருக துயரமும் உனக்கு பெருகும் என்று சொல்கிறான். இது பற்றி தனியாக 1 மணி நேரம் பேசலாம். இங்கே கல்லாத பேர்களே நல்லவர்கள் என்று தாயுமானார் சொல்கிறார். ஏன்? கற்றதின் மூலம் எத்தனை நன்மைகளை பெற்றாலும் நான் கற்று அறிந்தவன் என்கின்ற ஆணவம் ஒன்று மட்டும் பற்றி நிற்கும்.
அது அவ்வளவு எளிதில் போகாது. அதுக்குத்தான் நீங்கள் குளிக்கிற பொழுது யோசிக்க வேண்டும். அழுக்கு போவதற்காகத்தான் சோப்பு போடுகிறோம். நாம் சோப்பு போட்டு எதற்கு குளிக்கிறோம்? அழுக்கு போவதற்கு சோப்பு போட்டு குளித்தோம். பிறகு சோப்போடு நாம் வர வேண்டியதுதானே. அந்த சோப்பு போவதற்கு மறுபடியும் தண்ணீர் ஊற்றுகிறோம். அழுக்கை அகற்றுவதற்காக சோப்பை போட்டு சோப்பு நீரை அகற்றுவதற்காக மீண்டும் தண்ணீர் ஊற்றுகிறோம். ஏன்? அறியாமையை அகற்றுவதற்காக கல்வியை பெற்று அந்த கல்வியின் மூலம் வருகின்ற ஆணவத்தையும் அகற்றுவதற்கு கல்வியையே கழற்றி விடுவது. கல்வியே கழற்றி விடுவது. நான் ஏதும் அறியாதவன் என்று நிற்க வேண்டும். எல்லாம் அறிந்தவன் என்று நினைக்கிற பொழுதே தான் தனது என்று. தான் என்பது அகப்பற்று, தனது என்பது புறப்பற்று. அகப்பற்றும் புறப்பற்றும் அழிந்தால்தான் ஆண்டவனை நீ அடைய முடியும் என்பதுதான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவம். அகப்பற்றும் புறப்பற்றும் உள்ளவனுக்கு ஆண்டவன் தரிசனம் கிடையாது. எனவே இந்த ஆணவம் இருக்கிறதே அது தன்னை பற்றக்கூடாது என்பதற்காக ஈரத்துணி போட்டுக் கொண்டு வந்தார். ஒரு முறை நண்பர்களே, அவர் வருகிற பொழுது இப்படி ஈரத்துணி போட்டு இந்த முதலியாண்டான் ஒரு பக்கமும் கூரத்தாழ்வான் ஒரு பக்கமாக நீராடி விட்டு கரையிலிருந்து வருகிறார். எதிரே வில்லிதாசன் வந்து தொழுது வணங்குகிறார். உடனே இவர் என்ன செய்தார்? இந்த முதலியாண்டான் கூரத்தாழ்வான் மீது போட்டிருந்த கைகளை எடுத்து வில்லிதாசன் தோள் மீது கை போட்டுக் கொண்டு நடக்க தொடங்கினார். ரெண்டு பேரும் பார்க்கிறார்கள். வில்லிதாசன் தோளில் கை போடுகிற பொழுது ஈரத்துணி வைக்கவில்லை. இவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உடனே மனம் நொந்து கேட்டார்கள், எங்கள் தோள்களில் போகிற போது வெற்று தோள்களில் கை போடுவீர்கள், நீராடி விட்டு வருகிற பொழுது நீங்கள் ஈரத்துணி போட்டுத்தானே கை வைப்பீர்கள், இந்த வில்லிதாசனுக்கு மட்டும் நீங்கள் வெறுந்தோளிலேயே கை போட்டுக் கொண்டு வருகிறீர்களே. சொன்னார், தான் தனது என்கிற ஆணவத்தின் நிழல் கூட படாத உள்ளம் அவனிடம் இருப்பதனால் அவன் வெறுந்தோளில் கை வைத்தாலும் என்னுடைய தர்மத்துக்கு எந்த குறையும் வராது என்பதனால் அவன் வெறுந்தோளில் கை போட்டு வருகிறேன். யார்? தாழ்குலத்திலே உள்ளவனுடைய தோளில் வெறுந்தோளில் கை போட்டான். உயர்குலத்தோன் என்று நினைத்துக் கொண்டிருந்த பிராமணன் தோளில் ஈரத்துணி போட்டுக் கொண்டு வந்தான். இந்த மடத்திலே இருந்த யாரும் சகிக்கவில்லை. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். யாராலும் ஏற்க முடியவில்லை. வில்லிதாசனுக்கும் பொன்னாட்சிக்கும் தருகிற மரியாதையை நமக்கு தரவில்லையே. பொங்கினார்கள், கேள்வி கணை தொடுத்தார்கள். ஒரு நாள் ராமானுஜர் பார்த்தார், நெருங்கிய சீடனை அழைத்தார். இந்த மடத்துக்குள்ளே துறவிகளாக இருக்கிறார்களே, அவருடைய காவி ஆடையை எல்லாம் நீராடி விட்டு உலர்த்தி கொண்டிருப்பார்கள் இல்லையா? ஆமையா, உலர்த்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு துணியிலிருந்தும் ஒரு முழம் கிழித்து எடுத்துக் கொண்டு வா என்றார். இவன் போனான், யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு துணியிலிருந்தும் ஒரு முழம் கிழித்து கொண்டு வந்து விட்டான். பிறகு எல்லாவற்றையும் துறந்து இந்த துறவிகள் போய் பார்த்தார்கள். ஓ என்று அலறினார்கள். வந்து நின்றார்கள் ராமானுஜரிடம். அநீதி நிகழ்ந்து விட்டது. என்ன? எங்கள் ஆடையின் ஒரு முழம் காணோம். உன்னை சொன்னார், ஆடையின் ஒரு முழம் காணோம் என்றால் யார் புதிதாக அந்நியனா வந்திருக்க போகிறான்? யாரோ நம்மில் ஒரு வைஷ்ணவன் தானே அதை எடுத்திருப்பான் என்றார். வைஷ்ணவ குலத்தில் தவறு நிகழ்ந்தாலும் அந்த தவறை பாராட்டக்கூடாது என்று 82 வாக்கியங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று அது. எனவே நம் வைஷ்ணவர்களில் யாராவது செய்திருக்கலாம். இல்லை இல்லை, இது எப்படி நாம் ஏற்பது என்று ஏராளமாக குரல் கொடுத்தார். சரி, இந்த துறவிகளின் லட்சணங்களை புரிந்து கொண்டீர்களா? மடத்திலே உள்ள மனிதர்களை பார்த்தவர் கேட்டார். அதற்கு பிறகு என்ன செய்தார்? வில்லிதாசனுடைய மனைவி பொன்னாச்சி அவள் வீட்டிலே படுத்துக் கொண்டாள் இரவு. வில்லிதாசனை வரவழைத்து, உனக்கு முக்கியமான விளக்கங்களை எல்லாம் நான் தர வேண்டி இருக்கிறது, நான் சொல்ல நீ கேள் என்று பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டார். அதற்கு முன்னால் ஒரு நெருங்கிய சீடனை அடைத்து, நீங்கள் 2-3 பேர் போய் இந்த வில்லிதாசன் வருவதற்காக மனைவி பொன்னாச்சி காத்திருப்பாள், நீங்கள் போய் அவள் உறங்குகிற பொழுது அவளுடைய அணிகலன்களை பற்றி கொண்டு வாருங்கள் என்றார். சென்ற கணவன் இன்னும் வரவில்லை என்பதற்காக வாயிற்கதவை திறந்து வைத்துவிட்டே இவள் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது இந்த அடியார்கள் வந்தார். அவள் இப்படி படுத்து சாய்ந்து ஒரு கழித்து படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு காது தோடை அவர்கள் கழற்றிவிட்டார். உடனே இவள் படுத்துக் கொண்டே சிந்திக்கிறாள். பாவம், எவ்வளவு வறுமை இருந்தால்
இந்த பாகவதர் குலத்திலே உள்ளவர்கள் இந்த தகாத செயலை செய்வதற்கு வந்திருப்பார்கள். அந்த வறுமையை தீர்ப்பதற்கு ஒரு தோடு போதுமா? இவர்கள் இன்னொரு தோடையும் எடுத்துக்கொண்டு போனால் இன்னும் வறுமை அகன்று விடுமே என்று நினைத்து அவர்களுக்கு வாய்ப்பாக அடுத்த தோடையும் அவர்கள் எடுத்துக் கொள்வதற்கு திரும்பி படுத்தாள். அவள் திரும்பி படுத்தோடு ஐயோ இவள் உறக்கத்திலிருந்து விழித்து விட்டாள் என்று அஞ்சி அவர் ஓடிவிட்டார். ஓடியவர்கள் தனியாக ராமானுஜரை பார்த்து செய்தி சொன்னார். உடனே அவர் சொன்னார், இப்பொழுது நான் வில்லியை அனுப்பி வைக்கிறேன் வீட்டிற்கு. இந்த வில்லிக்கும் அவன் மனைவிக்கும் இடையே என்ன உரையாடல் நடக்கிறது என்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்றார். வில்லி வீட்டிற்கு போனார். போனவுடன் கவலையோடு பொன்னாச்சி காத்திருந்தாள். என்ன கவலையோடு இருக்கிறாய், என்ன நடந்தது? நடந்தது அனைத்தையும் சொன்னார். சொல்லிவிட்டு இன்னொரு தோடும் அவர்கள் பெறட்டும் என்பதற்கு வாய்ப்பாக நான் திரும்பி படுத்தேன், ஆனால் அவர்கள் ஓடிவிட்டார்கள். அடி பாவி, அந்த பாகவதர்கள் இன்னொரு தோடை பெறுவதற்கு நீ ஏதோ ஒரு வகையில் தடையாக இருந்திருக்கிறாய். என்ன இருந்தாலும் பெண் என்பவள் பொன்னாசை உள்ளவள் தான். பொன்னாசையின் காரணமாகத்தான் நீ திரும்பி படுத்திருக்கிறாய். நீ ஒரு தோடை தருவதற்கு திரும்பி படுத்தாய் என்று நான் ஏற்க முடியாது. இது அனைத்தும் இறைவனுடைய உடைமை என்ற எண்ணம் உனக்கு இருந்திருந்தால் இது தன்னுடையது என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்காது. தன்னுடையதை தருவதாக நீ நினைத்ததே தவறு. எனவே உன்னுடைய செயலை நான் ஏற்க முடியாது, உன்னோடு இனி வாழத்தகாது என்று சொல்லிவிட்டார். உன்ன பிரச்சனை ராமானுஜரிடம் வந்தது. அத்தனை பேரும் கூடி நிற்கிறார்கள். ராமானுஜர் ஒன்று மரியாதவர் போல் கேட்டார், என்ன வில்லி, என்ன நேர்ந்தது? ஐயா, இப்படி நிகழ்ந்து விட்டது. ஒரு தோடை அடுத்தவர்கள் பெற முடியாதபடி பொன்னாசை காரணமாக இவள் தடுத்து விட்டாள். இவளோடு நான் வாழ மாட்டேன். சரி, இவளோடு நீ நிச்சயம் வாழ மாட்டாயா? வாழ மாட்டேன். வேற என்ன செய்யலாம் என்கிறார். அவள் வேண்டுமானால் எங்கள் குல வழக்கப்படி கணவன் நிராகரித்து விட்டால் வேறொருவனை மணந்து கொள்ளலாம். அவள் வேறு யாரையாவது மணந்து கொள்ளட்டும், எனக்கு ஒன்றும் தடை இல்லை என்றார். அப்படியா? யோசித்து சொல். யாரும் இன்னொருவன் மணந்து கொள்ள உனக்கு தடை இல்லையா? தடை. உடனே பொன்னாச்சியை பார்த்தார். பொன்னாச்சி, இதற்கு நீ என்ன சொல்கிறாய் என்றார். அவள் மனதில் நினைத்தாள், இன்னொருவனுக்கு என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள்வது என்று மனதிற்குள்ளே முடிவெடுத்துக் கொண்டு வாய் பேசாமல் நின்றார். இப்பொழுது ராமானுஜர் சொல்கிறார், வில்லிதாசன் சொல்லிவிட்டான், தன்னுடைய மனைவியோடு இனி வாழ முடியாது, இன்னொருவருக்கு தாரை வார்த்து விடவும் தயார் என்று சொல்லிவிட்டான். நீ அடுத்தவனோடு வாழ்கிறாயா என்று கேட்கிற பொழுது பொன்னாச்சி வாய் திறக்காமல் நின்றால் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. எனவே இவளை ஒரு தகுதி மிக்க ஒருவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். பொன்னை கொடுப்பதென்றால் தகுதி மிக்க பாத்திரத்திலே நான் போட வேண்டும். எனவே தகுதி மிக்கவனிடம் நான் இவளை சேர்க்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலேயே இவளுக்கு தகுதி மிக்கவன் யார் என்று யோசிக்கிறேன் என்றார். வில்லிதாசனுக்கு கைகாலெல்லாம் நடுங்குகிறது. என்ன இருந்தாலும் தன்னுடைய மனைவியை எவனோ ஒருவனுக்கு இந்த பாவி கொடுத்து விட பார்க்கிறானே என்று ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அவர் சொன்னார், இந்த பொன்னாச்சி என்கின்ற ஒரு அற்புதமான பெண்ணுக்கு, வைஷ்ணவிக்கு ஈடான தகுதி மிக்க ஒருவன் யார் உலகத்தில் என்று பார்க்கிறேன். அவன் இந்த வில்லிதாசனை தவிர வேறு எவனும் இருக்க மாட்டான். அவனே இவளை மீண்டும் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நண்பர்களே, யோசிக்க வேண்டும். வில்லிதாசன், அவனிடம் ராமானுஜர் நடத்திய நாடகம், ஆதிசங்கரர் புலையனை பார்த்த பார்வை, யோசித்து பாருங்கள். மாரநேர் நம்பி என்கின்ற அரிஜனன் தோடு முடிக்கிறேன். மாரநேர் நம்பி ஆளவந்தார். இது வெறும் ராமானுஜர் மட்டும் இந்த ஜாதி பார்க்காதவர் இல்லை. ஆழ்வார்களுக்கு பின்னாலே ஆச்சாரிய பரம்பரை உருவாகிற பொழுது அதில் வைணவத்திற்கு வடிவம் கொடுத்த ஆளவந்தார் தன் நெருங்கிய சீடனாக வைத்திருந்த ஒருவன் மாரநேர் நம்பி. மாரநேர் நம்பி யார் என்றால் தாழ்குலம் அரிஜன். அந்த மாரநேர் நம்பியை இவர் போற்றுகிறார் ராமானுஜர். ராமானுஜர் குருவாக ஏற்றுக்கொண்ட பெரிய நம்பி மாரநேர் நம்பியிடம் ஈடுபடுகிறார். மாரநேர் நம்பிக்கு ஒரு முறை தொழுநோய், ஆறாத ரணம் வந்துவிட்டது. தொழுநோய் என்று சொல்ல முடியாது, ஒரு மிக கடுமையான ஒரு நோய் வந்து விடுகிறது. நோயுற்று கிடக்கிற அந்த மனிதன் அவன் ஒரு ஆசிரமத்திற்குள்ளே முடங்கி கிடக்கிறான். இந்த பெரிய நம்பி தன் வீட்டில் அமுது செய்து அதை கொண்டு போய் அந்த மாரநேர் நம்பியை நீராட செய்து இவர் உண்பிக்கிறார். ஒரு நாள் இதை அறிந்த பிறகு ராமானுஜர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பெரிய நம்பியை பின்தொடர்ந்து போகிறார். பெரிய நம்பி போனார். ராமானுஜர் பின்தொடர்ந்து பார்க்கிறார். தாழ்ந்த குலம் என்று சொல்லப்படுகிற மாரநேர் நம்பி மிக கடுமையான நோய்வாய்ப்பட்டு கிடப்பவனை பற்றி எடுத்து அவனை நீராட செய்து
தன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த திருவமுதை அவனுக்கு உண்பிக்கிற பொழுது இந்த பெரிய நம்பியினுடைய செயலில் வியந்து போகிறார் அவர். அதற்கு பிறகு இந்த மாரநேர் நம்பி கண்மூடி விட்டார், நோயுற்று இறந்து விடுகிறார். மாரநேர் நம்பி இறந்த பிறகு அவருக்கு ஈமக்கடனை பெரிய நம்பி செய்தார். அரிஜனன் என்று தாழ்த்தப்பட்டவனை, தீண்டத்தகாதவன் என்று கருதப்பட்டவனை அவன் செத்த பிறகு அவன் சடலத்திற்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியை பிராமணன் செய்தான். செய்த பிறகு திருவரங்கத்திலே இருக்கிற மற்ற பிராமண கூட்டம் இந்த பெரிய நம்பியை ஒதுக்கி வைக்கிறது. பெரிய நம்பி அடுத்தவர்கள் வீட்டிற்கும் வராமல், அடுத்தவர் பெரிய நம்பி வீட்டிற்கும் போகாமல் இருக்க முட்களை பரப்பி வைத்து விடுகிறார்கள். பெரிய நம்பியினுடைய மகள் அத்துழாய் என்று அவளுடைய பெயர், அழகான பெயர். இந்த அத்துழாய் இதை சகிக்க முடியும். தன்னுடைய தந்தை ஜாதி பார்க்காமல் குலத்தில் தாழ்ந்தவர் என்று கருதப்பட்ட மாரநேர் நம்பியினுடைய சடலம் தொட்டு ஈமக்கிரியை செய்த பொழுது இப்படிப்பட்ட தந்தையை நாம் பெற்றோமே என்று மகிழ்ந்தவன் அவன். அந்த அத்துழாய் இந்த சுற்றி கிடக்கிற பிராமணங்களின் சிறுமதியை பார்த்து நொந்து போனாள். ஊர் ஒதுக்கி வைத்து விட்டது, முல்லை பரப்பி இருக்கிறார். அப்பொழுது அரங்கனுடைய திருவீதி உலா வருகிறது, உற்சவமூர்த்தி உலா வருகிறார். உலா வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த அத்துழாய் போனாள். உலா வந்து கொண்டிருக்கிற தேருக்கு முன்னாலே போய் நின்று வழிமறித்தாள். நான் கேட்கிற கேள்விக்கு அரங்கன் பதில் சொன்ன பிறகுதான் இந்த இடத்தை விட்டு இந்த திருவீதி உலா நடக்க முடியும் என்று அங்கே நின்று விட்டாள். யார் யாரோ முயன்று அவளை அப்புறப்படுத்த பார்த்தார்கள், முடியவில்லை. சரி, என்ன நீ அரங்கனை கேட்க போகிறாய் என்றார். அவள் கேட்டாள். என்ன அற்புதமாக அவள் கேட்கிறாள். நான் அரங்கனே உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ கண்ணனாக இருந்த பொழுது கோகுலத்தில் ஆடு மேய்த்த தாழ்குலத்தை சார்ந்தவர்களோடு நட்பு பூண்டு விளையாடினாயே, தாழ்குலம் என்று கருதாமல் ஆயர் குலத்திலே இருந்த இடையர்களை எல்லாம் நீ அரவணைத்துக் கொண்டாயே, அதுபோன்றுதானே என்னுடைய தந்தை மாரநேர் நம்பியை அரவணைத்தான். விதுரன் பணிப்பெண்ணுக்கு மகனாக பிறந்தவன், கேவலம் ஒரு வேலைக்காரிக்கு மகனாக பிறந்தவன் என்று கருதாமல் அந்த விதுரன் இறந்த பிறகு அவனுக்கு தருமனே ஈமக்கடன் ஆற்றினானே. அந்த தருமன் ஈமக்கடன் ஆற்றினான் என்கிற பொழுது என்னுடைய தந்தை இந்த மாரநேர் நம்பிக்கை ஆற்றலாகாதா கேட்கிறார். கேட்ட பொழுது அர்ச்சகருக்கு ஆவேசம் வந்து, அத்துழாய் சொன்னதுதான் சரி, வைஷ்ணவ குலத்தில் சாதி பாகுபாடே கிடையாது, சாதி சொல்லி ஒதுக்கி வைத்த கூட்டத்தின் தலைவன் எவனோ அவன் இந்த பெரிய நம்பியை தோளிலே தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று ஆவேசமடைந்து அர்ச்சகர் சொல்கிறார். பெருமாள் சொன்னதாக ஏற்று அந்த மனிதன் பெரிய நம்பியை தோளிலே தூக்கினான். பெருமாள் சொன்னாரா சொல்லவில்லையா என்பது முக்கியமல்ல, பெருமாளையும் வைஷ்ணவம் சொல்ல வைத்தது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஜாதி கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை ராமானுஜ தரிசனத்தில் பெருமாளையே பேச வைத்தது. எனவே மனிதர்களுக்குள்ளே உயர்வு தாழ்வு கிடையாது, சமத்துவ நிலையை பெற வேண்டும், அதுதான் முக்கியம். பகைவனிடம் கூட அன்பு செலுத்த வேண்டும். பகை நெருப்பை இன்னொரு பகை நெருப்பால் அணைக்க முடியாது, பகை நெருப்பை அன்பு நீரால் தான் அணைக்க முடியும் என்று சொன்னது நாளைய பௌத்தம். பௌத்தம் அதை சொன்னது, அதை இன்றைய வைணவம் செய்தது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.